So first and foremost, congratulations from the 2 IIM team for you for converting IIM Ahmedabad. Great one. Thank you, sir. Thank you Great. so much. So சொல்லுங்க திலீப், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்களேன். சார் நான் பேசிக்கலி ஃப்ரம் நாமக்கல். ஓகே, என்னோட யூஜி வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தேன் ஃப்ரம் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து. கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் நான் இல்லை சார், நான் என்னோட காலேஜ் வந்து கும்மலூர்னு சொல்லிட்டு திருச்சியில் லால்குடி இருக்குல்ல சார், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஓகே place. ஓகே. அந்த காலேஜ் அந்த ஓகே ஓகேங்க. அந்த கேம்பஸ் ஸ்பெஷலி ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ், அது மட்டும்தான் இருக்கு அங்க உள்ள. அங்க யூஜி முடித்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கோவிட் ஆக்சுவலா தான் இந்த டேர்னிங் பாயிண்டா மாறிச்சு லைஃப்ல. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ராப்பரா பிளேஸ்மெண்ட்ஸ் வரல எங்களுக்கு. அதான் உண்மையான ரீசன். அப்புறம் கேட் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா கேட் வந்து 2 இயர் ரிப்பீட்டர். காலேஜ்ல இருக்கப்போ ஒரு சாம்பிள் அட்டம் கொடுத்து பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் இது செகண்ட் அட்டம் தான் உண்மையாலுமே. இது ஐ மீன் இப்போ கன்வெர்ட் ஆன அட்டம் தான் கரெக்டான அட்டம்ப்ட்னு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலா நல்லா என்ன சொல்றது, 2 இயர்ஸ் வந்து ஆக்சுவலா நான் ஜாப் இல்லாம உட்காந்து வீட்ல ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் ஒரு பயமான ரிஸ்கியான அட்டம் தான், பட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்க, ரொம்ப நல்லா புரியுது. ஸோ சொல்லுங்க திலீப், இப்போ நீங்க வந்து அக்ரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. ஸோ ஆமாங்க சார். டாப் ஐஎம் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜேர்னி எப்படி இருந்தது? எனக்கு அதை தாண்டி இப்போ, ஏன்னா எங்க கிட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் வந்து அக்ரி படிக்கிறேன், நான் வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கிறேன், இல்லைன்னா பிடெக் இன் அக்ரி படிக்கிறேன், சிலன்னா அக்ரிலேயே ம், வந்து வேற அலைட் கோர்சஸ் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி படிக்கிறப்போ ம். எனக்கு வந்து அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் போனா நல்லா இருக்குமா, இல்ல ஜென்ரல் எம்பிஏ போனா நல்லா இருக்குமான்னு ஒரு வெரி வெரி காமன் கொஸ்டின் வருது. ஸோ அந்த ஆமாங்க ஜேர்னியை சார். நீங்க பாத்தீங்க, அது அது ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் எனி அக்ரி பேக்ரவுண்ட், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபிஷரி, டைரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், எனர்ஜி இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இதுல ஃபாரஸ்ட்ரி, இதுல எது படிச்சாலும் சார் ஒரு அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, உனக்கு எந்த கோர்ஸ் படிச்சாலும், இதர் ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சாலும் சரி, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரியா இருக்கட்டும், லா இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த ஜாக்பாட் கிடையாது. ஏன்னா இந்த அக்ரி படிச்சவங்களுக்கு தான் எஃப்ஏபிஎம் இருக்கு, அக்ரி படிச்சவங்களால தான் ஏபிஎம் கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்கப்ப இது நான் ஒரு டபுள் ட்ரீட்டா தான் பாக்குறேன். எதர் ஐ கேன் கோ ஃபார் ஜென்ரல் எம்பிஏ விச் இஸ் வெல் அண்ட் குட், இல்லைன்னா எனக்குன்னு ஒன்று ஒரு ரிசர்வ்ட் மாதிரி எனக்குன்னு ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ஹாப்பியான விஷயம் தான் அது. உண்மையிலுமே சொல்ல போனா ஒரு பேக்கப் மாதிரின்னு சொல்றதை விட உண்மையிலுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஃபார் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்ல முடியும். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்க மாதிரி நான் பார்க்கல சார் ரெண்டுத்துலயும். பட் என்னன்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸும் நீங்களோட அகாடமிக்ஸும் கொஞ்சம் அக்ரி பிசினஸ் ஓரியன்டா இருக்கும். அது உண்மையிலுமே வந்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரப்ப இன்னும் ஈஸியா கோப்பப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரீம் இருக்கு. நீங்க சொன்னது எல்லாமே வந்து 100% அக்ரி சம்பந்தப்பட்டது. ஹார்டிகல்ச்சர் ஆகட்டும், ம், செரிகல்ச்சர் ஆகட்டும், இல்ல ம். அக்ரி ஆகட்டும், வாட்டர். இப்போ நீங்க சொன்ன எல்லாமே வந்து அக்ரி சம்பந்தப்பட்டது 100%. இன்னொரு ஆமாங்க. ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ம். வந்து என்ன மாதிரி எல்லாம் ஸ்கோப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியும். இல்ல சார், நான் ஆக்சுவலா அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஒரு ஏரியாவா சொல்லிட்டு வரேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு ஒரு கோர்ஸா வரேன். பேசிக் கோர்சஸ் வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனி, அப்புறம் அது இல்லாம நிறைய மெடிசன் பேஸ்ட் ஃபார் ஐ மீன் அக்ரி ஃபார்மான்னு இருக்கு, அது பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ பேயன்லாம் அந்த மாதிரியான கம்பெனிஸ் தான். ஹார்டிகல்ச்சர் சிமிலர் டு அக்ரிகல்ச்சர், வேர் அவங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபோக்கஸ் பண்றது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும் ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ல. அவங்களுக்கும் அது பேஸ் பண்ண கம்பெனிஸ் இருக்கு. ஃபிஷரிஸ் அப்கோர்ஸ் சொல்ல தேவையில்ல, அதுக்கும் ஃபிஷரி பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்க தெரியும். டைரி டெக்னாலஜியும் ஓகே, வினோட், பன்னீர், அமுல், மில்கி மிஸ்ட், இதெல்லாம் பெரிய லீடர்ஸ். அவங்க எல்லாம் நம்ம சொல்லணும் ஓகே. இந்த ஃபுட் டெக்னாலஜி பீப்புள் எங்க வருவாங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவா நானும் எனக்கு வந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு சார் அக்ரி இன்ஜினியரிங். அதுல ஒன்று வந்து ஃபார்ம் மிஷினரி, அப்புறம் இன்னொன்று வந்து சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங், அடுத்தது வந்து ரினியூபிள் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து மெயினா வந்து ஃபுட் டெக்னாலஜி. இது வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். இந்த ஃபுட் டெக்னாலஜி வந்து எங்க வருவாங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் அண்ட் எல்லாமே பண்றதுனால இது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க தான் வந்து பிரைமரியில வந்து ஆப்ரேஷன்ஸ்ல இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் டெக்னிகாலிட்டிஸ் தெரியும். ஏன்னா இப்போ ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ப்ராசஸிங்ல இருக்கனால, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட் வந்து ஒரு பி2பி கம்பெனில ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒரு பி2சி கம்பெனில ஒர்க் பண்ணலாம். அவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சப்ளைஸ் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு ஜாம் பண்றாங்க, ஒரு கிசான் ஜாம் இண்டஸ்ட்ரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட் எங்க மேனேஜ்மெண்டா உள்ள வருவாங்கன்னா, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ்ல இருந்து அவங்க இண்டஸ்ட்ரி கொண்டு வர வரைக்கும் இருக்க மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல அந்த ஜாமா கன்வெர்ட் ஆகிற இடத்துல டெக்னிகாலிட்டிஸ் தெரியணும்னா உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர் தான் உள்ள வருவோம்.
உண்மையிலுமே சொல்ல போனோம்னா இந்த எஃப்ஏபிஎம்க்கு வந்து ரொம்ப ஆப்டான பீப்புள் வந்து ஃபுட் டெக்னாலஜி படிச்சவங்களும் தான் ரொம்ப இதா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா ப்ராசஸிங்கும் தெரியும். ஏன்னா இது எல்லாமே இண்டஸ்ட்ரி பேஸ்டா இருக்கனால எல்லாமே ப்ராசஸிங் நடக்குது உள்ள. அதை ரொம்ப டெக்னிக்கலா படிச்சுட்டு வர்றது வந்து ஃபுட் டெக்னாலஜி பீப்புளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நாங்க இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து ஒரு 25 to 30% ஆஃப் இட் வந்து நாங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல கவர் பண்றதுல ஐ திங்க் வி வில் பி த செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். பட் ஆனா எல்லா எல்லா அக்ரி கோர்சஸ்க்குமே நல்ல சோர்ஸ் இருக்கு ஆஃப்டர் அன் எம்பிஏ. அதுக்கான ரிலவென்ட் ஃபீல்டு இருக்கு. எல்லாரும் பயப்படுறது என்னன்னா அது ஸ்பெசிஃபிக்கா படிக்கிறமே நம்ம எல்லா கம்பெனிஸ்குள்ளயும் போக முடியுமான்ற ஒரு பயம் இருக்கும். பட் ஆனா அப்படி கிடையாது. டார்கெட் கம்பெனிஸ் இருக்கு. இன்னொன்னு எண்ட் ஆஃப் தி டே பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் சார். பல இடங்கள்ல வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், நம்ம எப்படி பண்றோன்றத பொறுத்து நம்ம ஒரு கம்பெனிக்கு நம்ம உண்மையிலுமே வேல்யூவான அசட்டா இருக்கோம்னா எம்பிஏ இல்லாம கூட எடுத்துப்பாங்க. நம்ம சொல்லணும் நமக்கு. 100% கரெக்ட். வெரி குட் ஆன்சர். ஆக்சுவலி ஐ லைக் த வே யூ டாக்ட் அபவுட் இட். ஏன்னா நீங்க வந்து சும்மா நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்லாம ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ கொடுத்துட்டீங்க, ஃபுல்லாவே சொல்லிட்டீங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பண்ண முடியும், ஸோ அப்போ ஃபுட் டெக்னாலஜி பண்ணலாம். ஸோ இட் வில் பி ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு வாட்ச் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ திலீப் ஃபார் திஸ். நவ் கெட் இன் டு த ஜேர்னி ஆஃப் கேர். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 4 செக்ஷன் 5 செக்ஷனா நான் வந்து பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஓவரால் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன். அதுக்கப்புறம் தென் ஐ கோ வித் செக்ஷனல் வைஸா போவேன். ஸோ வெர்பல் தனியா, டிஐ தனியா, அப்புறம் குவான் தனியா போவேன். அண்ட் தென் ஃபைனலி வில் மூவ் ஆன் டு ஜிடிபி பார்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். ஸோ 5 டைப்பா நம்ம வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேட் வந்து முதல்ல சொன்னீங்க, ஐ ரிமெம்பர் தட். அதாவது கோவிட் தான் வந்து மெயினான ரீசனா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்ப ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஸோ அந்த ஒரு ஓவர்வியூ ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் திலீப். சார் என்னோட ஃபைனல் இயர்ல இருக்கப்ப ஆக்சுவலா என்னோட காலேஜ் சீனியர்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து ஆக்சுவலா ஐஎம் அஹமதாபாதோட அலுமினி தான் அவங்க. அவங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா நான் வந்து பிஜி ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னோட தாட் ப்ராசஸ்லாம் என்னன்னா மாஸ்டர் டிகிரி பண்ணணும், எம்டெக் பண்ணணும், அங்க அப்புறம் பிஹெச்டி அந்த மாதிரி கண்டினியூ பண்ணலான் இருந்தேன். பட் என்னோட ஸ்கில் அனலைஸ் பண்ண முக்கியமாலுமே பார்த்து சேஞ்சிங்கா இருந்தது வந்து ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் தான், காலேஜ் ஸ்டாஃப் சீனியர்ஸ் தான். அவங்க என்னோட ஸ்கில் செட்டு நான் காலேஜ்ல எடுத்த இந்த பொசிஷன்ஸ் ரோல்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணதை பார்த்துட்டு நீ வந்து இந்த மாதிரி மேனேஜர் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட நிறைய இருக்க மாதிரி இருக்கு, நீ மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணா உனக்கு ஃபியூச்சர்ல இதா இருக்கும், ஸ்கில்ஸ் ஓரியன்டா இருக்கும்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அண்ட் அப்போ இந்த கேட் பத்தி விசாரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ எங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃபேமிலி வந்து உண்மையிலுமே நான் கேட்டை அது உடனே முடிச்சு ஒரு எம்பிஏ எடுக்கிற சூழ்நிலையில இல்லை. நான் வந்து உண்மையிலுமே ஒரு பிளேஸ்மெண்ட் வரும், ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கும், முடிச்சுட்டு அப்போ ஒர்க் எக்ஸும் கெயின் ஆயிடும், நம்ம அதுக்கப்புறம் கேட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி அப்போ இது என்ன இருக்குன்ற ஒரு அவுட் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடைச்சது. இந்த எக்ஸாம் வந்து 3 செக்ஷன் இருக்கும், 3 செக்ஷன்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை வந்து இப்படி இப்படி சால்வ் பண்ணணும், இதை பேஸ் பண்ணி ஒரு காலேஜுக்கு வந்து இன்டர்வியூ கால் கொடுப்பாங்க, அங்க இன்டர்வியூ முடிச்சோடனே சீட் கொடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ்ன்ற அவுட்லுக் மட்டும் கிடைச்சது, ஸ்கெலட்டன் மாதிரி கிடைச்சது. அப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் என்னோட சீனியர்ஸ் வச்சு இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஃபைனல் இயர்ல எழுதினப்போ அந்த கேட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு கேட் 2022 தான் வந்து ஆக்சுவலா உண்மையிலுமே நான் கொஞ்சம் இன்டென்ஸா ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் ஆரம்பிச்சேன். பட் ஆனால் அப்பயும் கொஞ்சம் நான் ஒழுங்கு ஜாப் தேடிட்டு இருக்கேன்ற இதுலயே வந்து ஒரு 2-3 months போயிடுச்சு. அப்புறம் சடனா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வந்துச்சுன்னா, எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னே இருக்கு. சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த நந்தனம் மெட்ரோல பக்கத்துல இருக்க பெரிய பில்டிங்கே அதுதான். பல பேருக்கு தெரியறதில்லை இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவங்க ஃபார்மர்ஸ்க்கு சர்வீஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ல வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு இருப்பாங்க, இந்த மாதிரி டிராக்டர்ஸ் ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி பண்றதெல்லாம் இருக்கும். அதுல வந்து ஒரு மேசிவ் கால் வந்துச்சு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் வந்து. என்னடா இது யூஜி முடிச்ச உடனே கவர்மெண்ட் வேலையா அப்படின்னு உடனே அந்த 21 yearsல எல்லாருக்கும் அந்த ஒரு ஹைப் இருக்கும். சரின்ட்டு நானும் கொஞ்சம் கேட்ல இருந்து ஆஃப் ஆகி ஒரு 6 months கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன். பட் ஆனா என்னால அதுக்குள்ள அடுத்து கன்வெர்ட் பண்ண முடியல. அதே மாதிரி கேட்ல 2022 ஃபோக்கஸ் பண்ண முடியல, போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு சீரியஸா கால் எடுத்தேன், இப்போ நம்ம உண்மையிலுமே ஜாப் பண்ணுமா இல்ல கேட் பண்ணுமான்னு. அப்பதான் திங்க் பண்ணேன், ஒன்னதான் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒண்ணுதான் பண்ணணும். அப்போ கேட் 2023 இஸ் மை டார்கெட். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். 2IMோட யூடியூப் வீடியோஸ் வந்து எனக்கு கேட் 2022 ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் மற்ற செக்ஷன்ல அடி வாங்கினாலும் ராஜேஷ் சாரோட குவான்ஸ் வீடியோ மட்டும் யூடியூப்ல பார்த்து நான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். இன்னும் சொல்ல போனா அந்த வருஷம் குவான்ஸ்ல வாங்கின மார்க்கும் இந்த வருஷம் வாங்கினதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அப்படியே கேரி பண்ணுச்சு. ஸோ அப்போ இதை வந்து உள்ள நம்ம என்ன டெப்தா தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஃபுல் எஃபர்ட் போடலாம் அப்படின்னுட்டு மறுபடியும் பிரேக் இயர்லாம் கண்டுக்கல, கேப் எதுவுமே கண்டுக்காத மார்க் பர்சன்டேஜ் மேல ஃபோக்கஸ் பண்ணி நீ அட்டம் பண்ண. நமக்கு ஒரு அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது ரிசர்வேஷன் மாதிரி எஃப்ஏபிஎம் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்துல ஜென்ரல் எம்பிஏ எய்ம் பண்ணி நம்ம போவோம், ஸ்கிப் ஆனா கூட நமக்கு இது கிடைச்சிடும் அப்படின்ட்டு ஒரு ஃபோக்கஸ்ல போக ஆரம்பிச்சோன்னே நான் கொஞ்சம் ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ணா நகர்ல சண்டே அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒரு
ஆனா அதான் சொன்னேன், வீட்டுல இருக்கவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஃப்ரெண்ட்ஸு எல்லா சொசைட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுக்காக நான் ஒரு ட்ரிக் என்ன பண்ணேன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கிட்டேன். எனக்கு அதனால அகாமடேஷன் கிடைச்சிச்சு சென்னையில. ஆக்சுவலா அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா போன அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பேங்க்ல கொடுப்பாங்க. உங்களுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் லோன்லாம் சாங்ஷன் பண்றதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுவும் கேட்டும் சிமிலர் தான். சரி பையன் ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு இல்லைன்னா வந்து ஒரு நிரந்தரமான வேலைக்கு ட்ரை பண்றான்னு ஊர்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு மாஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சு சண்டே சண்டே தான் கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலுமே ஒரு இன்டென்ஸான ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அந்த ஏப்ரல் மே டைம்ல எனக்கு ஃபுல் ஸ்கெட்ச் கிடைச்சிருச்சு. இதுதான் கேட்டு, இதை பண்ணா இப்படி வந்துரும் அப்படின்னு. உண்மையிலுமே அதுக்கப்புறமேட்டுக்கு மார்க்ஸ் தான் ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி. இந்த நம்ம வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தான் எக்ஸாம்பிள் சொல்லணும். அவர் வந்து நெட்டுக்கும் இதுக்கெல்லாம் அடியெல்லாம் தெரியாது. எங்க எங்க போட்டாலும் அடிக்கணும், டொக்கு எல்லாம் கிடையாது, எனக்கு ஒரே அடிதாங்கிற மாதிரி கம்ப்ளீட்லி மார்க்கை டிபெண்ட் பண்ணி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஃப்ரம் ஜூன் ஆன்வர்ட் வீக்லி ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். கிட்ட நெருங்க நெருங்க அப்புறம் வீக்லி ட்வைஸ் இருந்துச்சு. அப்புறம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நான் மாசம் வந்து டெய்லி ஒரு மார்க் போட முடியும். எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் மார்க் போட்டேன். 32 மார்க் போட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல நான். அப்பா, தட்ஸ் ஹியூஜ். அதுதான் ஐ திங்க் கேட் டெக்ல கிராக் பண்ண வச்சது நினைக்கிறேன். மார்க்ஸ் வந்து தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயருக்கு விட்டதுக்கும் கேட் 2022 விட்டு கேட் 2023 சக்சஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து மார்க்ஸ் தான். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நீங்க வந்து இப்போ சொன்னீங்க, அதாவது ஒரு மாஸ்க்கு பின்னாடி இருந்த ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், தட் வாஸ் வெரி குட் அனாலஜி ஆக்சுவலி, இல்லைன்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ வீட்ல வந்து ப்ரெஷர் இருந்ததுங்களா உங்களுக்கு? ஜாபுக்கு போகலன்ற மாதிரி ப்ரெஷர் இருந்ததுன்னு சொல்றீங்களா? இல்ல ஹவு டஸ் தட் வாட் டஸ் தட்? இல்ல சார், அப்பா அம்மா வந்து அதான் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். அதான் உண்மையான யதார்த்தமே. அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, என்னோட காலேஜ் அனாலிசிஸ் படி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி என் சீனியர்ஸ்லாம் எப்படி பிளேஸ்மெண்ட் போனாங்கன்னு பார்த்து நான் அது மேல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன். நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா, நாங்க வந்து ஃபார்ம் மிஷினரி செக்டர்ல வந்து டிராக்டர் கம்பெனிஸ்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். போனோம்னா எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒரு 40-50K சேலரிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இனிஷியலா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் லோன்ஸ் இருந்துச்சு. அவங்க அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படின்றப்போ நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னா இனிஷியலா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ போனோம்னா அவங்களோட பேர்டன்ல கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆப்ஷன் தானே, என்ன வேணா படிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ நான் ஃபர்ஸ்ட் அதான் போனேன். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல இருக்கப்போ ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு ரீசன்னா என்னோட ஒரு கேட்டையே ஸ்பாயில் பண்ணிடுச்சுன்னு நான் சொல்றேன். அப்போ ஓகே. சரி விடு, கேப் இயர்லாம் மைண்ட் பண்ணாத, இனிமேல் ஜாப்க்கு போகாம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கு. பட் உண்மையிலுமே இன்னைக்கு இவ்வளவு மார்க்ஸ் அண்ட் பெர்சன்டைல் தான் நீ உள்ள கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலுமே கேட் வந்து ஒன்ஸ் ஆஃப்டர் கேட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேமே. அது வந்து பவர் பிளே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா திடீர்னு போனா கடைசியில டெத் ஓவர்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க டைனமிக்ஸ் நமக்கு புரியாது. நான் அது லேட்டர் அந்த ஜிடிபிஏ பார்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் அதுல என்ன கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், நான் சொல்லணும்னு அது நான் சொல்றேன். நீங்க நெக்ஸ்ட் பாத்துட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்யூ திலீப் ஃபார் கிளாரிஃபைங் தட் அவுட். நவ் as I Yes, told, we'll come by செக்ஷனா நம்ம வருவோம். ஸோ இப்போ கண்டிப்பா சார். ஆர்சின்னு எடுத்துட்டோம்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க, டெய்லி என்ன பண்ணீங்க, ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணீங்களா? ஸோ வாட் இஸ் இட் யூ ஆர் டூயிங், அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா. ஆக்சுவலா நான் வந்து ஒரு வீக் பர்சன் இன் விஆர்சி. கடைசி வரைக்கும் எனக்கு அது எக்ஸாம்லயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பட் ஆனா உண்மையிலுமே வந்து எனக்கு ஆப்போசிட்டா தான் இப்போ எல்லாருமே கேட்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஃப்ரம் 2i எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. என்னன்னா நான் வந்து டிஏஎல்ஆர்லயும் சரி குவான்ஸ்லயும் சரி குட் வித் நம்பர்ஸ், அதனால எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பட் கடைசி வரைக்குமே எனக்கு ஒரு ஆர்சி வந்து கன்ஃபியூசிங்கா தான் இருந்துச்சு. எப்படி இது கிராக் பண்றாங்க, இவ்வளவு எல்லாம் மார்க் வாங்குறாங்க, நம்மளும் தான் பண்றமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா, நல்லா சொன்னேன்ல, நான் வந்து ரீடிங் ப்ராக்டிஸை விட மார்க் ப்ராக்டிஸ் அதிகமா இறங்கிட்டனால மார்க்ஸ்ல இருக்க மாதிரியே நான் டியூன் ஆயிட்டேன். இந்த 4 ஆர்சி இருக்கு, என்னால 3 ஆர்சி படிக்க முடியும். வெர்பல் எபிலிட்டியில 8 கொஸ்டின் இருக்கு, என்னால வந்து ஒரு 4ல இருந்து 6 கொஸ்டின் போட முடியும்ன்ற மாதிரி நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பட் என்னோட சஜஷன் ஃபார் பிகினர்ஸ் என்னன்னா, ஒரு ஷார்ட் ஆர்டிகல், ஒரு 300 to 400 வேர்ட்ஸ் இருக்க ஒரு ஆர்டிகல் உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. அதுதான் இங்க இன்னொரு பெரிய சேலஞ்சு. பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா, ரீடிங் அட்வைசர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸோ இல்ல ஸ்டாஃப்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க நாவல்ஸ் படிங்க, இல்லைன்னா வந்து ஸ்டோரி புக்ஸ் படிங்க, இல்லைன்னா அடுத்து வந்து என்னன்னா ஏதாவது ஆர்டிகல்ஸ், லென்த்தி ஆர்டிகல்ஸ் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்டென்ட் வந்து நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது, அது வந்து நம்மளுக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்கூடாது. ஏன்னா நாவல்ஸும் புக்ஸும் நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது விஆர்சிக்கு. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் ரீடிங்கா தான் பாக்குறாங்களே தவிர அதுல காம்ப்ரிஹெண்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான மேட்டர். அதை வந்து 300 வேர்ட்ஸ்ல படிச்சு நீங்க அதை கிரகிச்சு உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு அதுக்கு மறுபடியும் அதை ரிப்ளை பண்ணணும். அதுதான் உண்மையிலுமே
என்ன சொல்றது வந்து டெஸ்ட் ஃபார்மேட் கிடையாது. என்ன எனக்கு இந்த கிரிக்கெட்டா சொல்றேன்னு நினைக்கிறேன், டெஸ்ட் ஃபார்மேட் கிடையாது. ஒரு 2 3 ஓவர் இதை புது பால் ஆட விட்டுட்டு அப்புறம் பால் பழக்கம். T20 ஃபார்மேட். பும்ராவா இருந்தாலும் அவருக்கு இருக்க அந்த 24 பாலுமே நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்க மாதிரி ஷார்ட் ஷார்ட்டா வச்சு நம்ம அட்டாக் பண்றதுதான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு எது ஹெல்ப் பண்ணணும்னா இந்த எடிட்டோரியல்ல சயின்டிபிக், தி ஹிந்துல எடிட்டோரியல்ல சயின்டிபிக் காலம்ஸ் போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு பெருசா பொலிட்டிக்கலாவோ இல்ல சோசியல் இதாவோ ஏதாவது இஷ்யூஸா இருந்துச்சுன்னா உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், ரொம்ப திங்க் பண்ண வைக்கும். பட் இந்த மாதிரி இருக்கலாம் கியூரியாசிட்டி தான் பில்ட் பண்ணும். ஸோ ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்றீங்க, 300 வேர்ட்ஸ் இருக்கு, அதை படிக்கிறீங்க, அதுக்குள்ள இருக்கிறத நீங்க எடுத்துக்கிறீங்க, அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் பண்றீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ரொம்பலாம் தாட் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. லென்த்தி நாவல்ஸ் படிக்காதீங்க என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா அது வந்து நீங்க இன்னைக்கு ஒரு சாப்டர் படிப்பீங்க, அட்லீஸ்ட் இல்ல ஒரு 4 5 பேஜஸ் படிப்பீங்க, அதுக்குள்ள இருக்கிறத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா கிளைமேக்ஸ் வர வரைக்கும் நீங்க அந்த புக்கை திறக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா ஷார்ட் ஆர்டிகல்ஸ் படிங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் படிங்க. இன்னொன்னு என்னன்னா அந்த ரீடிங் ஸ்பீட், லிப் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம். அது அந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி அந்த இங்கிலீஷ் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அது பழக்கம் இல்லாததான் பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு. அது எங்க உண்மையிலுமே ஹெல்ப் பண்ணணும்னா இன்டர்வியூ போறப்ப ஹெல்ப் பண்ணும். அதை வந்து விஆர்சிக்கு மட்டும்னு பார்க்காம ஃபியூச்சர்ல நம்ம MBA வரைக்கும் நமக்கு லைஃப் டைம் வேணும்ன்ற மாதிரி பார்த்து ஆர்டிகல்ஸ் படிங்க, எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் படிங்க. மெயினா 2IMல போட்டாலுமே அது லென்த்தி ஆர்டிகல்ஸா இருந்தாலும் 300 to 400 வேர்ட்ஸ்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட் சஜஷன் என்னன்னா ஒரு ஆர்டிகல் இருந்துச்சுன்னா காப்பி பண்ணி ஒரு வேர்ட்ல போடுங்க, வேர்ட் கவுண்ட் தெரியும். 400க்கு முன்னாடி வரைக்கும் டெலீட் பண்ணிட்டு அந்த 450 அதுக்குள்ள என்ன இருக்குன்ற கான்செப்ட் எடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ண முடியுதான்றதை மட்டும் பாருங்க. விஆர்சி ஓகே, கொஞ்சம் கிராமர் கத்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் கிராமர் பிரஷ் அப் பண்ணி, எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கிராமர் கத்துக்கிட்டோம்னா வெர்பல் எபிலிட்டி அட்டாக் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜி விஆர்சி வந்து எனக்கு ஆர்சி கஷ்டமா இருந்தாலும் நான் வெர்பல் எபிலிட்டி நிறைய அட்டாக் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு 8 on 8 வந்து ட்ரை பண்ண பார்ப்பேன். ஆர்சி வந்து 2 தான் ட்ரை பண்ணுவேன். ஃபைன், ஃபேர் எனஃப், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலா ஸோ இந்த சயின்ஸ் வரும்னு சொல்லி சொன்னீங்க தேர்ஸ்டே, இதுல எடிட்டோரியல்ஸ்ல தேர்ஸ்டே தானே வரும் அந்த சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் யூஸ்வலா? சார் எடிட்டோரியல்ல ஹிந்துல வந்து எடிட்டோரியல் சயின்ஸ் பத்தி ஆர்டிகல்ஸ் வரும்னு சொன்னீங்க. இஃப் ஐம் நாட் ராங் அது தேர்ஸ்டே பப்ளிஷ் பண்ணுவாங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல சார், அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் நான் வந்து ஆக்சுவலா எனக்கு ஒருத்தவங்க என்ன கொடுத்தாங்கன்னா எடிட்டோரியல் புக்குன்னே வந்து ஹிந்துல ஒண்ணு விக்குது. வருஷம் ஓகே. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த இயர் புக், மனோரமா இயர் புக்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எடிட்டோரியல் புக்னே ஒண்ணு வருது. நான் என்ன பண்ணேன், அந்த எடிட்டோரியல் புக் அது நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு அடுத்த சோம்பேறித்தனம், நான் அதை எடுத்து வச்சு படிக்கிறதுன்றதுனால அந்த இயர் புக்ல இருந்து ஒரு ஆர்டிகல். ஓகே. அப்போ அதுவுமே வந்து கண்டினியூஸா ரீட் பண்ணவே இல்லை. நான் சொன்ன மார்க்குள்ள நான் ரொம்ப போயிட்டனால எனக்கு மார்க்குள்ள இருக்க ஆர்சியை ப்ராசஸ் பண்ணவே சரியா இருந்துச்சு டைம். 4 ஆர்சி இருக்குன்னா நான் ஆஃப்டர் மார்க் வந்து அனலிசிஸ் பண்ணிட்டு ஒரு 2 பண்ணுவேன். அடுத்த 2 வந்து அடுத்த 2 நாளைக்கு கேரி பண்ணுவேன். அப்புறம் நான் மறுபடியும் தான் வீக்லி ட்வைஸ் போட ஆரம்பிச்சதுனால எனக்கு அந்த 8 ஆர்சியே வந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு சரியா இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் ஆனா வந்து அதான் சொல்றேன், கம்ஃபர்டபுளா வச்சுக்க பார்க்கணும். கேட் பொறுத்த வரைக்கும் அதை நான் கடைசியா இது குவான்ஸ் முடிச்சோடனே ஒரு சின்ன சமாப் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு கேட்டை கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் செய்யணும் அப்படின்னு பாக்குறேன். அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்ப நான் விஆர்சி பொறுத்த வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் நான் ஆர்சியை மாஸ்டரே பண்ணல, அதான் நிதர்சன உண்மையே. ஆனா என்னால வெர்பல் எபிலிட்டியில இன்னைக்கு கான்ஃபிடண்டா இருக்க முடியும். என்னால ஒரு பேரா ஜம்பிள் போட முடியும், ஒரு ஆட் ஆன் அவுட் போட முடியும், என்னால வந்து ஒரு பேரா சம்மரி போட முடியும். அப்படிங்கிறப்ப எனக்கு அது இன்னமும் ஈஸியா தான் இருக்கு. 1 question 1 shot ஒரு 3 minutesல நான் முடிச்சு கடந்து போயிடுவேன். எனக்கு ஆர்சியில ஒரு 10 நிமிஷம் என்னால சஸ்டெயின் பண்றதுங்கிறது ஒரு லென்த்தி ப்ராசஸா இருக்க மாதிரி இருக்கு. அது என்னோட ஸ்ட்ராட்டஜி. பட் அதற்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது தெரியல. ஸோ இப்போ இன்னொரு சிலர், இப்போ நான் அதுதான் அடுத்த என்னோட கொஸ்டினா இருந்திருக்கும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு வே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 16 கொஸ்டின் ஆர்சியில் இருக்கு, 8 கொஸ்டின் தான் வெர்பல் இருக்கு. அப்ப நான் வந்து ஆர்சிக்கு தான் வந்து மேஜர் கொடுக்கணும். அப்ப நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டியூன் பண்ண, நிறைய ரீட் பண்ணும், அப்படி இப்படின்னு நிறைய பேசுவோம் நம்ம. அதுல வந்து சோ இப்ப நீங்க சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாமே ஒரு மித்து தான். நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா வச்சிட்டீங்கன்னா ஸ்டில் யூ கேன் மேக் இட்ன்ற மாதிரி சொல்றீங்க. இஃப் ஐ வாண்ட் டு கண்டிப்பா சார். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா அக்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்றப்போ வந்து வெர்பல் எபிலிட்டி தான் டாமினேட்டிங்கா இருக்காங்க. பட் ஆனா நான் கொஞ்சம் உள்டா, நான் வந்து குவான் டாமினேட்டிங், டிஎல்ஆர் டாமினேட்டிங் இருந்தா. இப்போ விஆர்சியில் என்ன பண்ணேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் அப்ல டார்கெட் என்ன இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி எல்லா செக்ஷன்லயும் கரெக்டா போடு, அதே விஆர்சிக்கு அப்ளை பண்ணு. 24 கொஸ்டின் இருக்குன்னா எனக்கு 12 போடு, அதுல ஒரு 90% மார்ஜின் ஆஃப் எரர் போனா கூட சரி, ஒரு 2 கொஸ்டின் போனா போதும். 10 கரெக்டா இருக்கணுங்கிறத வந்து ஒரு 10 மார்க்லயா 10 ஃபுல் மார்க் டெஸ்ட்லயாவது நீ கொண்டு வர பார்க்கணும் அப்படிங்கறத என்னோட டார்கெட்டா இருக்கு.
அதுதான் நான் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தேன். எனக்கு 10 ரைட்டா வேணும்னா அது நான் எங்க இருந்து வேணா எடுத்துக்கலாம். நான் வெர்பல் அபிலிட்டில இருந்து எடுத்துக்கலாம், ஆர்சில இருந்து எடுத்துக்கலாம். அப்படின்றப்போ நான் எது ஈஸியா இருக்குன்னு பார்த்து நான் அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேராஜம்பிள் ஆடோ நோட்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கேம், அது வந்து டிஎல்ஆர் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பசில் கேம் மாதிரி ஆயிடுச்சுனால டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண ஈஸியா இருந்துச்சு. வேற இன்னும் சொல்ல போனா ஆர்சி படிக்கிறதுல பேஷன்ஸ் இல்ல, அதான் உண்மை. இன்னொன்னு ஆர்சிக்கு வந்து எடுக்கிற ட்ரைனிங்கை வந்து நான் மாத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, லென்த்தியா பண்ணுங்க, லென்த்தியா பண்ணுங்க. நான் அப்படி பண்ணவே இல்லை. ஆக்சுவலா நான் வந்து எப்படின்னா டிஏஎல்ஆர்ல ஹிண்ட் எடுக்கிறேன், டிஏஎல்ஆரோட டெக்னிக்கா ஆர்சில தூக்கி போட ஆரம்பிச்சேன். ஒரு ஆர்சி ஒரு பேராகிராஃப் படிப்பேன், என் மைண்ட்ல எப்படி பண்ணுவேன்னா இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ், கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் தூக்கிடுவேன். இந்த இஸ் வாஸ் தேர் தேர் அதெல்லாம் தூக்கிடுவேன். டெர்மினாலஜிஸை மட்டும் வச்சு ஒரு ஷார்ட்டா நான் வந்து ஒரு 10 வேர்ட், 10 பேராகிராஃப்ல இந்த 10 வேர்டு தாண்டா, இதுதான் இது தாண்டா கொஸ்டின் வச்சு ஜம்பிள் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை ஹிண்ட் எடுத்துப்பேன். செகண்ட் பேரால வந்து ஒரு 5 வேர்டு, தேர்ட் பேரால ஒரு 5, நாலாவது பேரால ஒரு 5. இப்ப இந்த வேர்டு இருக்கிற பேரா, இப்ப கொஸ்டின் போனா அந்த வேர்டு இருக்கும், அந்த வேர்டு எந்த பேரால இருக்கு, தேர்ட் பேராவா, அந்த அதுல போய் ஃபைன் பண்ணு, ஆப்ஷனை கிளிக் பண்ண முடிச்சிடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் திங்க் பண்றதே கிடையாது. ஆனா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேலதான் புரிஞ்சு அட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்பீடு வரணும். படிக்கிற ஸ்பீடு வர்றதுக்காக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு எது வேணா படிக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. வெரி நைஸ். கொஞ்சம் பொலிட்டிக்கல் நியூஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பிங்கா இருக்குன்றது என்னோட தாட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால ஜெர்னலிஸ்டிக்கா இருக்கிற விஷயங்களை படிக்க படிக்க நமக்கும் ஈஸியா இருக்கும். அதுதான் கேட்லையும் கேட்கறாங்க பெரும்பாலும். ஓகே, நைஸ். ஸோ இப்போ என்னோட ஃபைனல் கொஸ்டின் when it comes on verbal ability. ஸோ இதுல வந்து என்னோட ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்னவா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து 24 கொஸ்டின் அட்டன் பண்றேன் சார், இல்லைன்னா 20 கொஸ்டின் அடிப்பேன், அதுல எனக்கு அதுல ஒரு 60% அக்யூரசி வந்தா போதும், ஸோ நான் வந்து அந்த மாதிரி அடிச்சேன்னா கூட எனக்கு ஒரு 12 கொஸ்டின் கரெக்டா வந்துச்சுன்னா இல் பி ஏபிள் டு கெட் அரௌண்ட் 30 மார்க்ஸ், மற்றதெல்லாம் நான் எம்சிக்யூ தான் போகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 10 கொஸ்டின் தான் சார் அட்டன், பட் 10ல எனக்கு 9 கண்டிப்பா கரெக்டா வரணும், ஸோ நான் வந்து அக்யூரசியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. இதுல நீங்க எந்த கேட்டகரியில ஃபிட் ஆவீங்க, இல்ல ரெண்டுமே தாண்டி நீங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒன்று யூஸ் பண்ணீங்களா? இல்ல இல்ல சார், நான் தான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ஸை பிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், கிவ் மோர் அட்டம்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் சார் மார்க் வரும். அதுதான் உண்மையுமே. எல்லாரும் வந்து அக்யூரசி பாக்குறாங்க. இது வந்து ஒரு மாதிரி விஆர்சி வந்து நான் எப்பயுமே ஃபீல் பண்றது என்னன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா போட்ட ஆன்சர் வராது, குவான்ஸ் மாதிரி. அப்படி இருக்கப்ப இது ஒரு சைக்காலஜி பேஸ்ட் கொஸ்டின்னால, அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் கொஸ்டின்னால எல்லாரையும் எல்லாரையும் 100% புரிஞ்சுக்க முடியாதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டம்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம புஷ் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணேன், இனிஷியலா 2 ஆர்சியும் வெர்பல் அபிலிட்டியில இருக்க 8 போடுவேன், அதுல 8ல ஒரு 6 மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடுவேங்கிறனால என்னோட அட்டம்ஸ் வந்து 14, அதாவது 50%ல தான் இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் மார்க் வரலன்னா, நீ விடுறதே அதிகம், அப்புறம் எப்படிடா மார்க் வாங்குவ, இப்போ அட்டன் பண்ணாதான்டா மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ சரி இன்னொரு ஆர்சி புஷ் பண்ணுவோம் அப்படின்னு புஷ் பண்ண ஆரம்பிச்சதோட எஃபெக்ட் தான் வந்து எனக்கு கடைசியில மார்க் வர ஆரம்பிச்சது. அது அட்டம்ஸ் தான் சார் முக்கியம். விஆர்சி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டம்ஸ் தான் முக்கியம். ஏன்னா அக்யூரசிக்கு இன்னொன்னு என்னன்னா, அக்யூரசிக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு குவான்ட்னா இது ஒரு டாபிக்னா இதுல இருக்க அந்த ஃபார்முலே தான், இந்த ஃபார்முலேல தூக்கி போட்டா ஆன்சர் வரும். ஏன்னா கால்குலேஷன் எரர்க்காக இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா ஆன்சர். இங்க அதுக்கான வேலையே கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டம்ஸ் போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மார்க் ஆகும். அக்யூரசிங்கிறது வந்து நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் இங்கிலீஷ்ல வந்து அக்யூரசின்றதை மட்டும் ஒருத்தரால கிராக் பண்ணவே முடியாது சார். அது நான் வந்து பல பேரை பார்த்து, பல பேருன்றத விட பல டாப் லீடிங் 100% எலெக்ஷன் என்ன வருஷம் வருஷம் நான் 100% வாங்கியிருக்கேன், 5 தடவை வாங்கியிருக்கேன், 6 தடவை வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாம் யூடியூப்ல வீடியோஸ் போடுவாங்க. நீங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அனலைஸ் பண்ண சொன்னாங்க, அவங்க பெரும்பாலும் எல்லாமே அட்டன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. 24 போடுறோம், இதுல 16 கரெக்ட் வருதா 18 கரெக்ட் வருதாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்ஸ் தான். அன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய கிடைக்கும், அன்னைக்கு நாள் பேடா இருந்துச்சுன்னா நமக்கு கம்மியா கிடைக்கும். அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு அட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க விஆர்சி பொறுத்த வரைக்கும், அப்படின்றதான் என்னோட சஜஷன். இன்ட்ரெஸ்டிங், தேங்க்யூ. ஸோ வொக்காபுலரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலுமே சொல்ல போனா அது ஒரு மித்து சார். அது எல்லாரும் சொல்றாங்க வொக்காபுலரி வொக்காபுலரி, அது மேட்டரே கிடையாது. வொக்காபுலரி வந்து எப்படின்னா சார், அது ஒரு அதாவது வந்து அது ஒரு ப்ராசஸா வரணும். சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வார்த்தையா கத்துக்கிட்டு வந்தா பரவாயில்ல. ஓவர் நைட்ல உட்காந்து நான் டெய்லி 10 வேர்ட்ஸ் எழுதி வைக்கிறேன், இதுக்கு வந்து நான் ரிமெம்பர் பண்றேன்னு ட்ரை பண்றப்போ அது பிரெயின் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா ஹெவி வெயிட்டா தான் பார்க்கும். அது நம்ம மைண்டுக்கு ஏத்துக்காது. ராதர் அந்த வேர்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற கான்டெக்ட் வச்சு நம்ம என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். அதான் சொல்றேன், இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்க நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வார்த்தைக்கு. இன்னொன்னு என்னன்னா சார், இதுக்கு ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, எக்ஸாம்க்கு படிக்கிற வொக்காபுலரி வந்து நம்ம மண்டையில ஏறவே ஏறாது. ஆனா இந்த ஜென்சி டேர்ம்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டா இதுல எல்லாம் நிறைய புது புது டேர்ம்ஸ் வரும். அதெல்லாம் எப்ப டெலுன்னு சொல்லலும் எல்லாம் கேட்டா பசங்க பிச்சு உதருவாங்க. அதே நம்ம ஒரு 10 வேர்டு எழுதி வச்சு பண்ண சொன்னீங்கன்னா வராது. அந்த சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. அதனால வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபர்ட் எடுக்காதீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க.
ஏன்னா இட்ஸ் மேட்டர் ஆஃப் 40 minutes. நீங்க அதுக்குள்ளதான் கொஞ்சம் வேர்ட்ஸை என்கவுண்டர் பண்ண போறீங்கன்றதுக்கு நீங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது ஒரு, என்ன தெரிஞ்சு வெக்காபுலரிக்கு வந்து நான் வேஸ்ட் ஆஃப் டைம் சொன்னா தப்பா இருக்கும், அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஆனா உண்மையிலுமே சொல்ல போகணும்னா அது ரொம்ப ப்ரெஷரா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன். ஓகே, அதுக்குன்னு மெனக்கெடாதீங்கன்னு சொல்றேன். ஃபேண்டாஸ்டிக், போற எக்ஸலென்ட். வழியில நீங்க மார்க் டெஸ்ட்ல புதுசா ஒரு வேர்டு பாக்குறீங்களா, அதுக்கு வேர்டு அர்த்தம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷனல் டெஸ்ட்ல பாக்குறீங்களா, அர்த்தம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டிகல் ரீட் பண்றீங்களா, அப்ப பண்ணுங்க. அதை எழுதி வைக்கணும், அதை ரிமெம்பர் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. எக்ஸலென்ட். தேங்க்ஸ் திலீப். ஸோ வேர்பல் பத்தி ஒரு நல்ல ஓவர்வியூ கொடுத்தீங்க. நவ் லெட் அஸ் கம் ஆன் டு த செகண்ட் செக்ஷன், டிஏஎல்ஆர். மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த செக்ஷன் தான் ஒரு நைட் மேராகவே இருக்கும். ஆனா நீங்க அதுல வந்து யூ ஆல்மோஸ்ட் ஹிட் 99 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் ரீசர்ச் முடிச்சு ஆல்மோஸ்ட் 100 அடிச்சிட்டீங்க. 99.98 வாங்கிருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 100. ஸோ 0.2% டாப்ல அவ்வளோ இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கு என்ன பண்ணீங்க? ஸோ வாட் வாஸ் தட் யூ டிட்? டெய்லி என்ன பண்ணீங்க? ஸோ அது ஒரு கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா உண்மையிலுமே கேட் 22ல வந்து நான் மைனஸ் மார்க் வாங்க சார். அங்க இருந்து இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரெண்டு விஷயம் ஹெல்ப் பண்ணுது சார். அது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒண்ணு வந்து பிளானிங், அதுதான் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது. அதை நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வச்சுட்டேன். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் டிஎல்ஆர் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் வந்து நான் கொஞ்சம் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னால சார், அங்க வந்து கொஞ்சம் ரீசனிங் இருக்கும். அதுல வந்து ஸ்பீடா பண்ணணும்னா நான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த குவிக்னஸ் வந்து எனக்கு இங்க ஹெல்ப் ஆகுது. ரெண்டு விஷயம். இப்ப பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எடுத்த உடனே எல்லாரும் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரி நான் எல்லாத்தையும் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அடுத்த விஷயம். அது ரெண்டுமே எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. இது 4 இருக்கு. 4ல நான் வந்து எனக்கு எது ஈஸி அதை நான் ஃபர்ஸ்ட் போறேன், அதை படிக்கிறேன், அதை இது பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒர்த் இன்வெஸ்டிங் டைம் தான் சார். அது சரி, அது எடுத்த உடனே இப்ப 4 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் இனிஷியலா ஆகும். போக போக ஸ்பீட் அப் பண்ணி நீங்க ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ஒரு கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஒரு 4 கொஸ்டின்ஸ்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க அப்பதான் ஒரு கொஸ்டினை பிக் பண்ண முடியுமே. ஒரு கொஸ்டினை பிக் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் தேர். நீங்க அந்த செக்ஷன் இப்ப இன்னொன்னு போஸ்ட் எக்ஸாம் டைனமிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது ஈச் செக்ஷன் நீங்க 80% மேல வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து, ஏன்னா ஒவ்வொரு காலுக்கு ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா இருக்கனால நீங்க அதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறனால டிஏஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செலக்ஷன், அப்புறம் அந்த செக்ஷன் கிரைட்டீரியாவை தாண்டறதுக்கான வேலை என்னவோ அதான் ஃபர்ஸ்ட் செய்யும். அதுக்கு ஒரு செட் சூஸ் பண்ணுங்க. ஈஸியஸ்ட் செட்டுன்னு கண்டிப்பா அவங்களும் ஒன்று கொடுப்பாங்க. அந்த செட்டை சூஸ் பண்ணுங்க, அதை சால்வ் பண்ண பாருங்க. கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க சார். ஏன்னா டிஎல்ஆருக்கு வந்து நீங்க எவ்வளோக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அவ்வளோக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் எழுதின ஸ்லாட்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். அதுல வந்து மீன் மீடியன் மோடு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேஸ்ட் பண்ணேன்னா ஒரு கொஸ்டின் டிஎல்ஆர்ல கேட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா யார் யாருக்கு அன்னைக்கு மீன் மீடியன் மோடு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு அவங்க தான் அந்த கொஸ்டின் போட்டிருக்கவே முடியும். ஆனா உண்மையிலுமே அதான் இருக்கல ஈஸியஸ்ட் கொஸ்டின் அன்னைக்கு கேட் ஸ்லாட் ஒன்ல அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு எது தப்பு, இதை நான் விட்டே ஆகணும்ன்றதையும் பிளான் பண்ண தெரியும். இதை கை வச்சா இது கண்ணி வெடி மாதிரி, கால் வச்சா தூக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் நம்ம போகக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வரும். டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சர்க்கஸ்ல இருக்க ரிங் மாஸ்டர் மாதிரி தான். அந்த சிங்கத்தோட பழகிறப்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பழகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரைனிங் எடுத்து அப்புறம் தான் கிட்ட போகணுங்கிற மாதிரி ஒரு செட் போட்ட உடனே உங்களுக்கு எங்கேயோ ஒரு கான்பிடன்ஸ் வரும். அது கூட அப்புறம் இந்த சிங்கத்தை தலைக்குள்ள வாய்க்குள்ள எல்லாம் நம்ம தலையை விட்டு விளையாடுவோம். அந்த மாதிரி தான் டிஎல்ஆர். ஜாலியா எடுத்துக்கணும் சார். டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் ஜாலியா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அது உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்தும். ஆனா வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸ்ட்ராட்டஜி தான் டே 1ல இருந்து அப்ளிகேஷன். எது ஈஸியான கொஸ்டின், அந்த கொஸ்டின் எடுக்கிறேன், சால்வ் பண்றேன், அடுத்த கொஸ்டின் போறேன். அதுக்கு நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு செட் சால்வ் பண்ண 25 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. 5 மினிட்ஸ்ல செட் சூஸ் பண்றீங்க, 25 மினிட்ஸ் சால்வ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ½ அன் அவர் போனாலும் பரவாயில்ல. மீதி 10 மினிட்ஸ்க்கு அடுத்த செகண்ட் ஈஸியஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. முடிக்க முடியாட்டியும் பரவாயில்ல. அந்த ஒரு செட் 15 மார்க் கம்ப்ளீட்டா வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வரும். அதுதான் உங்களை அடுத்து புஷ் பண்ணணும். இன்னொன்னு வந்து நான் என்னைக்குமே 2 செட்டுக்கு மேல போட்டதே இல்லை சார். ஆனா எக்ஸாம்ல எப்படி 3 செட் சால்வ் பண்ணணும்னு எனக்கே தெரியல. அது வந்து அன்னைக்கு எனக்கு கிடைச்ச லக்கா இல்லை நான் பண்ண ஸ்ட்ராட்டஜியா. அன்னைக்குமே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த உடனே நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன் லாஸ்ட் 3 மினிட்ஸ். அப்புறம் தான் புரிஞ்சு இது ஒரு லென்த்தி செட் அண்ட் இந்த கொஸ்டின் வந்து ஒரு ட்ராப் அப்படின்ட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அன்னைக்கு வந்து நான் என்னோட ஸ்டாஃப் ராஜேஷ் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். அவரை மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எங்க இது மிஸ்டேக் விட்டா இது பண்ணுவாருன்னுட்டு. ஓகே அவர் என்ன சொன்னாரு,
ஃபர்ஸ்ட் 3 இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணேன். அதுல எது உனக்கு ஈஸியா இருக்கு அதை அட்டாக் பண்ண அப்படின்னாங்க. அப்புறம் உட்காந்து மறுபடியும் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். ஐ லிட்டரலி ஹேட் 10 minutes ஃபார் ஈச் கொஸ்டின். அந்த 10 minutesல நான் மொத்தம் 3 செட்டுமே போட்டேன். அப்பதான் பண்ணேன். அந்த ஆல்ரெடி லேண்ட்மைன் மேல கால் வச்சேன். பட் இருந்தாலும் திலீப், ஹலோ. கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரியா சொல்றேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சோ இப்போ நீங்க சஜஸ்ட் பண்றதுமே வந்து அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா செட்டை வந்து சால்வ் பண்ண சொல்லுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா சார், 4 இருக்கு. 4ல 1 சூஸ் பண்ணுங்க. அதை அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு டைம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் போங்க. இது போக போக ஸ்பீட் அப் பண்ணுங்க. இது வந்து எப்படின்னா சார், அந்த விஆர்சி பண்ற மாதிரி இதுவும் வந்து ஏதாவது ஒரு பசில் புக்கோ இல்ல மீன் 2IMலயுமே வந்து டிஎல்ஆருக்கு புக் கொடுப்பாங்க. இல்ல எனி இன்ஸ்டிடியூட் ஜாயின் ஒரு புக் கொடுப்பாங்க. அதுல சும்மா இருக்கப்பல ஒன்னொன்னு போட்டு பார்த்துட்டே இருக்கிறப்பதான் நமக்கு வந்து அந்த டச் வரும். இன்னொன்னு வந்து என்னன்னா, பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, இதுல வந்து இந்த கொஸ்டின் சூஸ் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி சால்வ் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது வந்து பல பேர் கோட்டை விட்டுறாங்க. அவங்க வந்து அப்படியே பிளாட்டண்டா அட்டன் பண்ணுவாங்க. அவங்களால அதை பண்ணவே முடியாது. டிஏஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் வே என்னன்னா, நோன் அன்னோன்னு சொல்லி நான் பிரிச்சு வச்சுக்குவேன். இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாததை தெரிஞ்சதுல இருந்து எப்படி போகணும், அவ்வளவுதான் இதோட முக்கியமான விஷயம். டிஏஎல்ஆருக்கு வந்து எல்லாருக்குமே ஆன்சர் கிடைக்கும் சார். யார் போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இதோட பியூட்டியே. ஆனா வந்து யார் வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்கிறதுல இருந்து தெரியாததுக்கு போறோன்றதுதான் மேட்ரு. அதுதான் பல பேர் பண்றது இல்லை. என்ன பண்றாங்க, இப்போ ஒரு பெரிய டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் பேஸ்ட் கொஸ்டினோ இல்ல ஒரு பைசார்ட் பேஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா டீடைல்ஸ் ஆல்ரெடி அதுல இருக்கும். அது நமக்கு பிடிச்ச மாதிரி அதை எப்படி இது பண்றோங்கிறதா இருக்கும். இல்ல ரொம்ப ஒரு வேர்ட் பேஸ்ட் பசிலா இருக்குன்னு வச்சிருந்தா கூட அந்த வேர்ட் பேஸ்ட் பசிலுமே வந்து என்ன ஆகணும், அதை வந்து நம்ம எப்படி ஒரு டேபிளர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வர ஆரம்பிச்சோம். அது பல பேர் பண்றது இல்லை. சூஸ் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜினா அட்டன் பண்றது அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அதுதான் பசங்க யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நோன் தனியா நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இந்த செகண்ட் கேட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா, ரகு சார் நம்ம ஸ்டாஃப் 2IMல சார் இருந்தாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் இது. அவர் போர்ட்ல நீட்டா இருக்க க்ளோஸ்ல எழுதிட்டே வருவார். ஆனா நானும் அதே மாதிரி அவரே அப்படியே மிமிக் பண்ண ஆரம்பிச்சாரு. டைம் ஆனாலும் பரவாயில்ல, இருக்க க்ளோஸ் எல்லாம் நீட்டா எழுது. அப்போ அவ்வளவு பெரிய பெரிய இதா இருக்கிறது என்னோட பேப்பர்ல ஒரு 1/2 பேஜ்க்குள்ள க்ளோஸ் கண்டென்ட்டா வந்துருச்சு. இதுல இருந்து எனக்கு தெரியாததுக்கு போனா ஈஸியா இருக்கு. இப்படியே தான் நான் ஒன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன். ஈஸியா இருக்கு. ஆன் பிராக்டிஸ் தான் சார் இதாங்க. டிஎல்ஆர் வந்து ஆன் பிராக்டிஸ் ஆன் லாஜிக் தான். ஆனா பயப்படுறாங்க பல பேர் டிஎல்ஆர் மேல. ஆனா உண்மையிலுமே இதான் ஈஸியஸ்ட் செக்ஷன். என்ன கேட்டீங்கன்னா, க்ளூ இருக்கு, க்ளூல இருந்து ஆன்சருக்கு போறோம், அவ்வளவுதான். சிம்பிள். அக்ரி, கம்ப்ளீட்லி அக்ரி. ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஆன்சர் வரும் இதுல. கண்டிப்பா 100% அது டவுட்டே இல்லை. அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் யூஷுவலா எடுக்கிறப்ப டிஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஸோ ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ஒர்க் உங்களோட ஸ்ட்ராட்டஜில? என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் சின்னதா இருக்கோ அதான் சார் சூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு வேர்ட் பேஸ்ட் பசில் இருக்கு, மொத்தமே 6 லைன் தான் க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா பரவாயில்லையே, க்ளூ வேலை சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆரம்பிப்பேன். அதே மாதிரி அடுத்த செகண்ட் ஈஸியஸ்ட் வந்து டேபிள் காலம் டேட்டா இன்டர்பிரேஷன் தான் போவேன். ஏன்னா அதுனா டேட்டா ஆல்ரெடி இருக்கு. டேட்டா உங்களை கைட் பண்ணும், இங்க இருந்து இங்க போ. அது எப்படின்னா இந்த என்ன கேம் சொல்லுவாங்க சார், அதாவது இந்த க்ளூ வச்சு ட்ரெஷர் ஹண்ட்னு ஒரு கேம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியே தான் அது பண்ணும். இங்க இருந்து ஒரு க்ளூ இருக்கு, இதுல இருந்து அங்க போ, அங்க இருந்து அங்க போ, அங்க இருந்து அங்க போன்ட்டு அவங்க ஒரு க்ளூ வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதாவது அவங்க க்ளூல சொன்ன மாதிரி நம்ம செஞ்ச ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். அதுதான் டிஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் இருக்காது. அப்போ யார் அதிக க்ளூ, யார் கம்மி க்ளூ இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஆன்சர் வரப்போகுது, அதிக க்ளூ இருந்துச்சுன்னா லேட்டா ஆன்சர் வரப்போகுது. இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுல டிஐ தனியா எல்லாரும் தனியா பிரிச்சு பாக்குறதுலாம் கிடையாது நான் பெரும்பாலும். ஆனா வந்து ஒரு ட்ரிக் இருக்கும் சார். என்னன்னா ப்ராபபிலிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது நம்ம திங்க் பண்றதோ இல்ல நமக்கு ஒரு புரிதல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து அட்டன் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட் க்ளூஸ் இருக்கும், டைரக்ட் க்ளூஸ் இருக்கும். அதை தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண பார்க்கணும். நம்ம கொஞ்சம் அசியூம் பண்ணியோ இல்ல வந்து கொஞ்சம் ஏதாவது இன்புட்ஸ் போட்டோ கொண்டு வர கொஸ்டின்ஸ் வந்து செகண்டரியா வச்சுக்கணும் தான் பார்க்கணும். பிரைமரி வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் க்ளூஸ், இது இருக்கு, இதை பண்ண ஆன்சர் வரும், அவ்வளவுதான். அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே, கிரேட் கிரேட். ஸோ நல்ல அனாலஜிஸ் கொடுத்தீங்க ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் செக்ஷன். அகைன் யூ ஆர் இந்த 0.02% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ஃபார் டிஏஎல்ஆர். நவ் லெட்ஸ் கம் டு த ஃபைனல் செக்ஷன், தட் இஸ் குவாண்ட். ஸோ இப்போ குவாண்ட் உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? ஸோ டெய்லி என்ன பண்ணீங்க? ஸோ ஹவு டிட் இட்? இல்லை சார், குவாண்ட் வந்து ஒரு ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அதுல கொஞ்சம் வித்தியாசமான ஆளு சார். பட் எப்படி எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தெரியல. என்னோட குவாண்ட்னா என்னன்னே தெரியாதப்போ நான் வந்து 9th இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தாவே இருந்தேன். அதனால எனக்கு அதனால வந்து வெரி ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா என்ன சிலபஸ்ன்னு தெரியாது, இது எப்படி இருக்கும்னு தெரியாது.
ஆனா எனக்கு ஒருத்தர் வந்து நீ சும்மா அந்த டெஸ்ட் போடுறான்னு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த குவான்ட் செக்ஷன் டெஸ்ட் மட்டும் இருக்கு. அந்த அப்போ வந்து 3 ஹவர் ஃபார்மேட்ல இருந்தனா கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் இருந்தப்பயுமே நான் அந்த 1 ஹவர்க்குள்ள என்னால வந்து ஒரு 12 to 15 கொஸ்டின் சால்வ் பண்ற ரேஞ்சில் தான் நான் அப்பையில இருந்தேன். அப்பையில இருந்து எனக்கு அது வந்து குவான்ட் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான டாபிக்காக தான் இருந்துச்சு. என்ன பண்ணணும், இதுல நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த சாப்டர்ஸ் வரும், இந்த சாப்டர்ஸ் வராது, தெரிஞ்ச சாப்டர்ஸும் முதல்ல முடிப்போம், ரிவைஸ் பண்ணுவோம், போவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பிளானுமே பண்ண சோம்பேறித்தனமா இருந்தனால 2 AM எப்படி அவங்க சிலபஸ்ல இருந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த கிளாஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது. ஒரு ஃபார்முலே புக் மட்டும் ரெடி பண்ண சார். அது மட்டும் தான் நான் பண்ண ஒரே ஒரு இன்புட்டா நான் என்ன பண்ணேன்னா ஃபார்முலே புக் ரெடி பண்ணேன். எப்படின்னா இன்னைக்கு ஒரு சாப்டர் டீச் பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிட்டு அந்த ஃபார்முலே மட்டும் ஒரு பேஜ்லாம் 2 பேஜ்ல எழுதி முடிச்சிருது. ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுல என்னென்ன ஃபார்முலா இருக்கு, என்னென்ன கான்செப்ட் இருக்கு, என்ன இதுவுமே எப்படின்னா சார் க்ளூ தான். இப்போ குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் தெரிஞ்சா போதும். இப்போ ஒரு கொஸ்டின் கஷ்டப்பட்டு கேட்டிருப்பாங்க, ரிமைண்டர் தியரம் இப்போ அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான் இதுல வேலை. சரி ரைட் ஓகே. அடுத்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, டான்ஜென்ட் சீக்கர் தியரம் ஃபார்முலா அப்ளை பண்ணுமா, சரி ஓகே ஃபார்முலா போடு. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஃபார்முலாவை வச்சு தான் அவங்க பின்னி இருப்பாங்க. பின்னாடி அந்த ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்டிங் எல்லாம் வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்க அதை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை கரெக்ட் பண்றது தான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே எல்லா கொஸ்டினும் போட போறது இல்லை. நீங்க எல்லாம் போட்டா வெரி குட், தப்பே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா எனக்கு பிடிச்ச குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் கஷ்டம் இல்லாம வச்சுக்கணும்னா பிடிச்ச சாப்டர்ஸ்லாம் தான். இந்த சாப்டர்லாம் எனக்கு பிடிக்கும், இது ரொம்ப ஈஸியா இருக்கு கத்துக்கிறதுக்கு, நான் அதை முதல்ல இருந்து பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டா சிம்பிளா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மந்த்லி 1 சாப்டர் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அப்படின்னா மந்த்லி ஒரு சாப்டர் பண்ணாலே நீங்க எக்ஸாம்குள்ள 10-11 சாப்டர் முடிச்சாங்க. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 10 to 12 கொஸ்டின். போன வருஷம் வந்து நீங்க 8 கொஸ்டின் கரெக்டா பண்ணீங்கன்னா யூஆர் கிராசிங் 99%. 24 மார்க்ஸ் 27 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் பண்ணா நீங்க 99% கிராஸ் பண்ணிடுவீங்க. அப்படிங்கிறப்போ மந்த்லி சாப்டர், ஆனா அந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு என்ன கேட்டாலும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதனாலதான் பிக்ஸ் சாப்டர்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு 20-24 சாப்டர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 சாப்டராவது சூஸ் பண்ணி அதில் நீங்க என்னைக்கு கேட்டாலும் எந்த ஃபார்முலை கேட்டாலும் எனக்கு அதில் சொல்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அட் எனி கான்செப்ட், எந்த கான்செப்ட் கேட்டாலும் சரி, ஒரு டிஸ்ஆனஸ்ட் செல்லர் கேட்டாலும் சரி, ஒரு சின்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சரி ஸ்ட்ரைட் அவுட்டா எனக்கு அதை ஆன்சர் பண்ண தெரியும் அப்படிங்கிறது. எனக்கு இது ரொம்ப கஷ்டம், எனக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வராது, எனக்கு கிராஃப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வராது, ஸ்கிப் பண்ணு, தப்பே இல்லை. உனக்கு பிடிச்ச கொஸ்டின் பின்னாடி எங்கேயாவது இருக்கும், அதை சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு. ஒன்ஸ் நம்ம செட் ஆகி மார்க்ல செட் ஆகி நான் ஒரு 12 கொஸ்டின்ஸ் 13 கொஸ்டின்ஸ் கம்ஃபர்டபுளா போட ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்றப்போ என்ன சாப்டர் கத்துக்கிட்டா நான் என்ன மார்க் வாங்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணலாம்ன்றது அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஷெட்யூல்டு பிளான் இருக்கு. குவான்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷெட்யூல்டு பிளான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ரிவிஷன் ஆரம்பிச்சே இருக்கும். ஃபார்முலா அப்பப்போ வீக்லி ரிவைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலென்ட், சூப்பருங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 10 டாபிக் சொன்னீங்க. இது வந்து ஏரியா மாதிரி பிரிப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குவான்ட்ல எடுத்துட்டோம்னா வில் ஹாவ் அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மாடல் மேத்னு இருக்கும். இதில் நீங்க வந்து ஏரியா வைஸா பிரிக்க சொல்லுவீங்களா, இல்ல ஒன்ல ஒண்ணு இன்னொன்னுல ஒண்ணு அந்த மாதிரி எடுத்து? அது ஒர்க் அவுட் ஆகுது சார். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஜாமெட்ரி எடுத்துட்டா அதுல 6 இதா இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி இருக்கும், உங்களுக்கு மென்சுரேஷன் இருக்கும். அது மாதிரி அதுக்குள்ள ஒரு ஐ திங்க் 4 to 5 டாபிக்ஸ் தான் எல்லாமே சேர்ந்தே இருக்கும். அதுல ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி கஷ்டமா இருக்குன்னா அது கடைசியில வச்சுக்கலாம். பட் ஆனா மென்சுரேஷனும் நார்மல் இதுவும் இதா இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் ஈஸியா இருக்கும். ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, அது சித்தார்த்த அபிமன்யு சொல்ற மாதிரி தான், ஒன்னு எடுத்துக்கிங்கன்னா அதே உங்க வாழ்க்கையாக்கிக்கோங்கன்ற மாதிரி ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. அரித்மெட்டிக் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு ப்ரெஷர் பண்ணிக்க கூடாது. இல்ல இன்னொரு டைம் சொல்லுங்க, நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன், சாரி. இல்ல சார், இப்போ அதாவது ஜாமெட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாமெட்ரின்னு இருக்கிறது எல்லாத்தையும் முடிங்க, அது ரொம்ப கஷ்டம் கிடையாதுன்னு சொல்றேன். அதுக்குள்ள கஷ்டமா இருக்கிறது ஈஸியா இருக்கிறது ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல இருக்கிறதே இது ஈஸியா இருக்கு, நான் அதை முதல்ல முடிச்சிடறேன். கஷ்டமா இருக்கு கடைசியில வச்சுக்கிறேன். கஷ்டமா இருக்கிறதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரியாம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள என்ன இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போனா போதும். அரித்மெட்டிக்குமே அதே மாதிரிதான். கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, ஃபார்முலா புக் போடுங்க. அதுல இந்த சாப்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இது கடைசி ப்ரையாரிட்டின்னு முடிச்சீங்கன்னா போதும். அவ்வளவு தெரியாததை விட தெரிஞ்சது. கேட் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதாவது வெல் லெஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல கிரிக்கெட்ல, அது மாதிரி நீங்க எவ்வளவு வெல் லெஃப்ட் பண்றீங்களோ அவ்வளவு தொலை ஒரு சேஃப். பல பேர் அதை அந்த தப்பை பண்ணாம எல்லாத்தையும் பிடிச்சி அட் டைம்ல இழுக்க பாக்குறாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. பிடிச்ச சாப்டர்ஸ், தெரிஞ்ச சாப்டர்ஸ் நல்லா திரும்ப திரும்ப பண்ணாலே போதும். விராட் கோலி தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டாலும் கவர் டிரைவ் அடிப்பாரு. அதுல ஒரு மாஸ்டருங்கிற மாதிரி நீங்க அந்த மாதிரி ரெடி ஆகணும். ஸோ அப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ 10 டாபிக் எடுக்கணும்னா, 10 டாபிக்ஸ் எடுக்கணும்னா 2 ஏரியா இல்லைன்னா 3 ஏரியா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போகும்.
சொல்ல வரீங்க. ஆமா சார். ஆனா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ப்ரிப்பரேஷன்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேசஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா எந்தெந்த சாப்டர்ஸ் எப்படி எப்படி இருக்கு, எது எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க செக்ரிகேட் பண்ணீங்கன்னா better. எனக்கு கிரேட். தெரிஞ்சு 2 வீக்ஸ் ஒரு சாப்டரே ரொம்ப ஈஸியா போகும் சார். எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ் ஒரு சாப்டர் முடிச்சாலே போதும். ஒரு வீக்லி வந்து 2 or 3 hours பண்ணாலே மோர் தேன் இனஃப் தான். ஒரு half an hour டெய்லி பண்ணாலே போதும். ஃபார்முலே புக்கை யார் ரெடி பண்றாங்களோ குவான்ட்ல அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க. அதான் என்னோட. கிரேட். உங்க கிரேட். ஹேண்ட் ரைட்டிங்ல உங்க நோட் போட்டு ஒரு தனியா எனக்கு பிடிச்ச ஒரு 12 சாப்டர் நான் அதோட லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலே, இது முதல் ஃபார்முல இருந்து இதுதான், இது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எந்த புக்கையும் தொடக்கூடாது, தூக்கி போட்டுட்டு இந்த 12 சாப்டர் வந்து ஒரு 20 பேஜ் 30 பேஜ்ல நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அதுதான் கடைசி வரைக்கும். அதை நீங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சம்னாலும் போட்டோம்னா எவ்வளவு நேரம் சால்வ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பரா சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ டிஏஎல்ஆருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 sets போட்டா போதுன்னு சொல்றீங்க. குவான்ட்டுக்கு வந்து ஸ்கெடியூல் டைம் டேபிளா பண்ணுன்ற மாதிரி சொல்றீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு ஆமா ஆர்டிகல்ஸ் வந்து ஒன் டே டெய்லி படிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் 2 days படிச்சா கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்ல வரீங்க. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா ஓவராலா. சார். ஆமா ஆர்சி பொறுத்த வரைக்கும் ஆர்சி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு உங்களால மெமரி ரீடைன் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ரொம்ப எஃபர்ட் போடாது. கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கிராமர் கவர் பண்ணிடுது. ஏன்னா கொஞ்சம் கிராமர் தெரிஞ்சா அது கொஞ்சம் டூல்ஸ் மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். டிஏஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு பசல் மாதிரி சிம்பிளா ஒரு சின்ன ஒரு துண்டு சீட் எடுத்து வச்சு கூட உட்காந்து ஒரு சம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அதே மாதிரி குவான்ஸ் வந்து ஷெடியூல், இந்த சாப்டர் இந்த சாப்டர் இந்த சாப்டர் ஷெடியூல முடிச்சிட்டேன்னா டிக் மார்க், அவ்வளவுதான். ஆஃப் ஆஃப் த பர்ஃபெக்ட். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாம் பெரிய பெரிய காலேஜஸ் போனவங்களா இருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு என்னோட சீனியர்லாம் ஒருத்தர் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த லிமிட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த சாப்டர் எல்லாம் வந்து 12th நான் ரொம்ப சிரமப்பட்டு படித்தேன். மறுபடியும் மாடா அப்படின்ட்டு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸா இருக்கு, அரித்மெட்டிக்கை மட்டும் டார்கெட் பண்ணாரு. அவர் உட்காந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னா, அப்புறம் ஜாமெட்ரி அப்கோர்ஸ் டயக்ராம் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல உங்களுக்கு ஃபார்முலா தாண்டி யூஸ் பண்றதுக்கு வேலை இல்லைன்னு என்ன பண்ணாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு 10 to 12 சாப்டர் படிச்சாங்க. ஒரு 10 12 கொஸ்டின் போட்டாங்க. பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இன்னொன்று எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு. நம்ம அதுக்கு படிக்கணும். எல்லா எக்ஸாமும் அந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி தானே தவிர உட்காந்து நான் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வக்குள்ளர்ல எல்லாமே நான் பண்ணணும், எல்லாமே நான் செய்யணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. எது வரும் எது வராது விட தெரிஞ்சவங்க மட்டும்தான் சக்சஸ் பண்ணவே முடியும். பர்ஃபெக்ட். தேங்க்யூ. ஸோ குளோபல் குவான்ட்லையும் பார்த்தீங்கன்னா 98.83 வாங்கியிருக்கீங்க. டாப் 1.25% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கீங்க. எக்ஸலன்ட். தட்ஸ் அகைன். ஸோ நவ் கம்மிங் டு த போஸ்ட் கேட். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு 1 monthல கால் வந்திருக்கும், அப்புறம் இன்டர்வியூஸ் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கால்ஸ் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சொல்றீங்களா? ஆக்சுவலா எனக்கு வந்து எந்தெந்த ஐஎன்ஸ்ல இருந்து உங்களுக்கு? ஜென்ரல் எம்பிஎஸ் கன்வெர்ட் ஆகல சார். அதுதான் நான் ஆக்சுவலா சொல்ல வந்த மெயினான ரீசன். ஆக்சுவலா எனக்கு வந்து டாப் பிளாக் ஹெட்ஸ்ல இருந்து ஏபிஎம் மட்டும் தான் வந்துச்சு. ஐஎம் அஹமதாபாத்தோட ஏபிஎம், ஐஎம் லக்னோட ஏபிஎம், அப்புறம் பிளாக் ஆல் கேப் கால். அது இல்லாம நான் தனியா ஐஐடி மெட்ராஸ். ஓகே. இதில் நீங்க வந்து உங்களோட இன்டர்வியூஸ் வந்து எப்படி போச்சு? ஸோ என்னென்ன இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்க? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சம்மப் பண்ணி சொல்றீங்களா? சார் பிஃபோர் கோயிங் டு இன்டர்வியூ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்ல, அது இப்போ சொல்றேன். என்னன்னா உங்களோட ப்ரொஃபைல் மேட்டர் சார். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேட் உங்க ப்ரொஃபைல் ரொம்ப மேட்டருங்கிறத எனக்கு இப்போதான் புரிய வந்துச்சு. இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி பிளாக் ஹெட்ஸ்ல இருக்க ஜென்ரல் எம்பிஏ கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரே ரீசன் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட அதனால ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒரு இந்த ரீசன் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறிச்சு. அதை என்னைக்கு அப்போ வந்து ப்ரொஃபைல் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு அது வந்து உண்மையிலுமே அடி வாங்கும் தான். அது இப்போ இன்னும் சொல்ல போனா என்னை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பர்சன்ட் 99.8 வாங்கினவங்களாம் ஐஎம்மோட இன்டர்வியூ கால்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேட்டை தாண்டி வந்து ஒரு டைனமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. கேட் வந்து எண்ட் ஆஃப் ஒரு 40% ஆஃப் எவாலுவேஷன் தாங்கிறத வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால கேட் ப்ரிப்பேர் பண்றவங்க, கேட் டேக்கர்ஸ்க்கு நான் பர்சனலா அட்வைஸ் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, 1 வருஷமோ 2 வருஷமோ ஏதாவது தயவு செஞ்சு ஒரு ஜாபை ட்ரை பண்ணுங்கிறது என்னோட ஹம்பிள் சஜஷன் இருக்கேன். ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் ஃப்ரெஷர்ஸ் ஸ்ட்ரகிளிங் நவடேஸ் அப்படிங்கிறது தான் உண்மையிலுமே ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஏன் மிஸ் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பர்சன்டைல் மேட்டர் கிடையாது. பர்சன்டைல் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை தாண்டினா போதும். அதுக்கு மேல வந்து மார்க்ஸ் வச்சு தான் எவாலுவேட் பண்றாங்கிறத நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ மார்க் நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, அவுட் ஆஃப் எவ்வளவு வாங்குறீங்க, அதை வந்து இப்போ இனிஷியல் செலெக்ஷன் ஃபார் ஐஎம் பார்த்தீங்கன்னா 65% கன்வெர்ட் பண்றாங்க. உங்க ப்ரொஃபைலுக்கு வந்து 35 மார்க்ஸ் கொடுக்குறாங்க.
சில பேர் மார்க்ஸ் கேட்ல கம்மியா வச்சிருப்பாங்க, ஆனா ப்ரொஃபைல் பயங்கரமா வச்சிருக்கனால அவங்க வந்து ஈஸியா உள்ள வந்தாங்க. அந்த தப்பு தான் எல்லாரும் பண்றதுனால கொஞ்சம் அவங்களோட அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ஏதாவது ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா, அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் இனிஷியல் டைம்ல பார்க்க ஆரம்பிச்சு. நான் வந்து அதுல கொஞ்சம் சஃபர் ஆனா என்னோட பர்சன்டேஜ் தான் எப்பவுமே எனக்கு சீட் வாங்கி கொடுத்ததுன்றது நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். ஏன்னா 99.56 ஃபார் எஃப்ஏபிஎம் வந்து எல்லாரும் என்ன சொன்னா இட் இஸ் வெரி வெல் டு குட் அப்படின்னா இவ்வளவு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏபிஎம்க்கு. ஆனா ஓகேஸ் இல்லாத வந்து ஒரு பெரிய டிராபேக். இன்டர்ன்ஷிப்ஸ் அது பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரியாவது பண்ணுங்க அட்லீஸ்ட் ஓகேஸ் பண்றதுங்கிறது என்னோட ஃபுல் சஜஷன். ஏன்னா ஜென்ரல் எம்பிஏ வந்து இப்போ எம்பிஏ பாக்குறவங்க பெரும்பாலும் ஜென்ரல் எம்பிஏ போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அக்ரி கிராஜுவேட்ஸோட அவங்களோட இதா இருக்கனால ஏதாவது ஒரு ஒர்க் எக்ஸ் போங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா அதுக்கு வந்து 5 மார்க்ஸ் எவாலுவேஷன் ஆன் ஆல் பிளாக் டேஸ் இருக்கப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு குறைஞ்சபட்சம் ஏதாவது எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். இனி வரும் காலங்கள்ல எம்பிஏ போகணும்னு நினைக்கிற பசங்க வந்து ஒர்க் எக்ஸ் இல்லாம போறதுங்கிறது ஒரு பெரிய டிராப்ல மாட்டிக்கணும் போறதுக்கு. ஏன்னா கேட்டுங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் ப்ரிப்பரேஷன் சார். அதை கஷ்டப்பட்டு நான் 99.8 வரைக்கும் கிராக் பண்ணிட்டு ஒர்க் எக்ஸ்பேக்டர் இல்லாதனால நான் ஒரு டாப் காலேஜை மிஸ் அவுட் பண்றேங்கிறது ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளவு பெரிய எஃபர்ட்ஸ் கழிச்சு ஒரு ஏமாற்றமா இருக்கும் அப்படிங்கறத நான் அப்பதான் உணர்ந்தேன். புரியுது. அதனால தயவு செஞ்சு ஏதாவது வந்து ஒரு ஜாப வந்து கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிட்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு லாங்கர் ரன் ப்ரிப்பரேஷன் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. 2 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஃபைனல் இயர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் ஜாப் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஒர்க் எக்ஸ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு வா, ஒரு எம்பிஏக்கு முன்னாடி ஒரு பிபிஏ பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒர்க் எக்ஸ். அது வந்து ஒரு ஹார்ட் ரியாலிட்டியா அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் ஃப்ரம் 2IIM நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. பட் அவங்க ப்ரொஃபைல் மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா அவங்க இன்டர்வியூல அவங்க கொடுத்த ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து அந்த ஒர்க் எக்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குன்றது, அதுவும் லாங்கர் கேப் இருக்கப்போ நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கான மார்க் வாங்கவே முடியாது. 5 மார்க் 0 தான், ஒர்க் எக்ஸ் இல்லைனாலே 0 தான் அப்படிங்கிறப்போ அதை பண்ணணும். கம்மிங் டு இன்டர்வியூஸ் வந்து நான் வந்து யூஜி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரெஷ் அப் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேங்கிங் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னனால எனக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருந்துச்சு. ஏன்னா அங்கே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பான், அது லைன்ல இருந்தனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து என்னோட யூஜி ப்ரிப்பேர் பண்ணேன். ஆஹ் அது மட்டுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதே மோர் தென் என்ன இருக்கு. ஸோ இதை தாண்டி அடுத்து உங்களோட இன்டர்வியூஸ் வந்து என்ன லைன்ல போச்சு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ஸோ ஹவு டிட் இட் கோ ஆன், ஸோ அதை பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம். ஆக்சுவலா என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னா போச்சு சார். அது சொன்னா யாரெல்லாம் நம்ம பிலீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னோட ஐஎம் அஹமதாபாத்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமான்னு கேட்டா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. ஐஎம் இன்டர்வியூல அந்த இன்டர்வியூவர் உனக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமான்னு வந்தாங்க. இல்ல நீங்க என்ன எனக்கு அந்த மாதிரி அஜித் தான் பிடிக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருக்காருல அவங்க வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் என்டர் ஆறாங்களா அதை பத்தின உன்னோட தாட்ஸ் என்னன்ற கொஸ்டின் எல்லாம் வந்துச்சு. நம்ம அதான் சொன்னேன், எங்க இருந்து ஒரு பால் ஒரு பவுன்சர் வரும்னே நம்ம சொல்லவே முடியாது. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆனா நமக்கு எக்ஸ்டர்னல் அவுட்புட்ஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஒண்ணு ரொம்ப டஃபா யாருமே கேட்கறது இல்லை. இன்டர்வியூஸ் ஆர் மோர் லைக் கான்வர்சேஷன். இப்ப நம்ம பேசணும்ல சார் இன்டர்வியூ, அதே மாதிரி தான் அவங்கள எதிர்பார்க்கறேன். உண்மை என்ன சொல்ல போனோம்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் அண்ட் கான்செப்ட். ஆனா கான்பிடன்ஸ் தான் எட்ஜ் வாங்குது, எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்குன்றது யாருக்கும் புரியல. கான்பிடன்ஸ் இஸ் 51%னா கான்செப்ட் வெறும் 49% தான். அது யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கான்பிடண்டா ஆன்சர் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஸ்கோர். அவங்க உங்களை ரொம்ப பிலீவ் பண்றாங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்டர்வியூல வந்து ஆக்சுவலா நான் ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல, அதை பத்தின ஒரு அவுட் ஸ்கெட்ச் கேட்டாங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துட்டு அவங்க அதே தான் பேச ஆரம்பிச்சாங்களே தவிர அவங்க ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு அதான் சொன்னேன் மொத்தமே 3 கொஸ்டின் தான் வந்துச்சு எனக்கு. நான் வந்து உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு பிசினஸ் பிளான் இருக்குன்னு நானே சொன்னேன், அதை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 3வது கொஸ்டின் அப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்ச வரைக்கும் உங்களோட என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டாரு. எனக்கு இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரு தான் எஃப்ஏபிஎமோட சேர்மன். எனக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் கேட்டாரு. அப்புறம் அதான் சொன்னேன் இன்னொரு கொஸ்டின் வந்து பிடிஆர் இருக்காங்களா நம்ம முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவரை வந்து இது போர்ட்போலியோ சேஞ்ச் பண்ணதை பத்தி உன்னோட தாட் என்னன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். சவுத் இந்தியன்ஸ் எனக்கு முன்னாடி யூஸ்வலா இந்த மாதிரி விஜய் அஜித் என்ற அளவுக்கு போகாது யூஸ்வலி எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட். சோ சவுத் இந்தியன்ஸ் யாராவது பேனல் உங்களுக்கு என்ன சார் சவுத் இந்தியன்ஸ் யாராவது பேனலிஸ்ட் இருந்தாங்களா திலீப்? புரியுது சார். பேனலிஸ்ட்ல பேனலிஸ்ட் இருப்பாங்க உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தவங்க இல்ல, யாராவது சவுத் இந்தியன்ஸ் யாராவது இருந்தாங்களான்னு கேக்குறேன். இல்ல சார். இல்ல ஃபன் ஃபேக்ட் என்ன 2 பேர் அதான் சொன்னது சார். அவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். பட் அவங்க அவ்வளவு கீனா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப இதா இருக்காங்க.
வெரி நைஸ். அவங்களுக்கு பிடிஆர் பத்தி தெரிஞ்சிருக்கு, அவர் ஏன் போர்ட்போலியோ சேஞ்ச் பண்ணாங்கன்ற வரைக்கும் அவங்க திங்க் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடுக்குள்ள ஸ்டேட்குள்ள நடக்கிற இது வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ ஃப்ரம் வேர் யூ ஆர்னு கேட்பாங்க. நம்மளோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்றது வந்து ஒரு காமன் ப்ரிப்பரேஷன் தான். எனிவேர் நம்ம போனா அதை நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கானங்காட்டிக்கு அங்க இருந்துட்டு அவங்க அதுல இருந்து தான் கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இன்டர்வியூவை ஸ்டியர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த போட்டை வந்து நீங்க தான் கேப்டன் அந்த இன்டர்வியூக்கு. அதனால சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு கான்பிடண்டா இருக்க முடியுமோ இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசினா போதும். ரொம்ப பிளம்பாயிண்டா ஃபேன்சியா பேசணுன்ற அவசியமே இல்லை. கிளியரா தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்தாலே போதும். இன்டர்வியூல இன்னொரு மித் என்னன்னா, ஹெவி ப்ரிப்பரேஷன்ஸ்னு ஒண்ணு விஷயம். அதுவும் அடுத்த தப்பு அதே தான். நான் சொன்னதுல இந்த எப்படி டிஏஎல்ஆருக்கும் குவான்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்சதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதை போய் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி. உங்க யூஜில இருக்க ஸ்ட்ரென்த்தான டாபிக்ஸை, உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களோட நாட்டு நடப்பு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் இனஃப். உண்மையிலுமே சார், இன்னொன்று வந்து நீங்க நல்ல பர்சன்டைல் வாங்கிட்டீங்கன்னா ஐ திங்க் தட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ன்றது என்னோட இந்த இவ்வளவு தூர பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன். நான் இது இல்லாமல் ஐஎம் ரோத்தக்கோட இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அது இல்லாம ஐஎம் லக்னோ இன்டர்வியூ போயிருந்தேன். லக்னோ இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா லக்னோ இன்டர்வியூ அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்களும் எந்த கேள்வியும் கேட்கல. போனேன், டெல்மி அவுட் ஆஃப் சொல்லி சொன்னேன். சொல்லிட்டு எப்படி வந்த அப்படின்னு, ஃபிளைட் எடுத்தேன், நான் இங்க வந்து ஸ்டே பண்ணேன் அப்படின்னு. எங்க போனேன் இந்த மாதிரி ஒரு உங்க உங்க காலேஜ் வர வழியில ஒரு மளிகை கடை அவங்க ஒண்ணுதான் சார் இருக்கு லக்னோலயே. காலேஜ் மெயின் ரோட்ல இருந்து இல்ல லக்னோ போற வழியில ஒரே ஒரு மளிகை கடை தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹோட்டல் இருந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அது ஓயோ தானே ராமான்னு. அப்புறம் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டாரு. நான் கேட்டேன், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இல்லைங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். ஒய்ஃபை இருக்கா, டிவி இருந்துச்சா, இந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சா? எதுவுமே இல்லை சார். இது வந்து ஓயோட 5 ப்ராமிசஸ் தம்பி, இதெல்லாம் தெரியாம எப்படி நீ வர, நீ என்ன மேனேஜ்மெண்ட் வர அப்படின்னு. சார் முதல்ல அந்த ஓயோவே கிடையாது, அது ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நான் ஆன்லைன்ல புக் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், அது இல்லவே இல்லை. அப்புறமேட்டுக்கு அவங்களா தான் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த ஓயோவோட வந்து சிஓ வந்து ஒரு பெரிய இதுப்பா, அவர் நாங்க இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருக்கோம். அவர் எங்ககிட்ட வந்து இந்த 5 ப்ராமிசஸ் இல்லைன்னா பேமெண்ட் திருப்பி கொடுத்துருவோம்லாம் சொன்னாங்க. இதை பத்திலாம் உனக்கு தெரியுமான்னாங்க. சார் எனக்கு நான் ஓயோவே ஃபர்ஸ்ட் இப்ப முதல்ல ரூம் புக் பண்ணி ஒரு இன்டர்வியூ வந்தது தான் வாழ்க்கையில முதல் தடவை அப்படின்னு. அவங்க ஒரு மாதிரி ஃபன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இன்டராக்டிவா தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் அங்கேயே என்னோட பிசினஸ் பிளான்ஸ் பத்தி ஒரு ஐடியாஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். மோர் ஆஃப் தட் அதுக்கு மேல அவங்க ரொம்பவும் டெக்னிக்கலா, நீ எனக்கு அதை சொல்லு இதை சொல்லு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் கேள்வி கேட்கிறேன், நான் ஃபைனான்ஸ்ல இருந்து டேர்ம்ஸ் கேட்கறேன், இந்த டேர்ம்க்கு என்ன மீனிங், இதுக்கு டெஃபினேஷன் சொல்லு. அந்த மாதிரி யாரும் வந்து இந்த டியூஷன் டீச்சர் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி புக் வச்சுட்டு கேள்வி கேட்பாங்களா, அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எங்கேயுமே இருக்காது சார். எவ்வளவு கான்வர்சேஷனலா இருக்கீங்க, எவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கீங்கிறதா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ போறது. நைஸ். இப்போ எனக்கு ஐஎம் ரோத்தக்ல வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஷூட் அப் பண்ணுங்க. அது யூஸ்வலா கேட்பேன். யூஸ்வலா இந்த மோடியோட ஃபுல் நேம் கேட்டாங்க. அப்புறம் ஜெய்சங்கர் அவர் வந்து என்ன போர்ட்போலியோல மினிஸ்டரா இருக்காரு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டாங்க. அது கொஞ்சம் ஜென்ரலா இருந்தனால ஆன்சர் பண்ணிட்டாங்க. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இப்போ இது முடிஞ்சது. இப்போ வந்து நீங்க நம்ம 2AM வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல என்னென்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு? ஸோ கிளாஸ் ரூம்ஸ் வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு, மார்க்ஸ் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூஸ் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க, ஸோ நம்ம வச்ச மார்க்குக்கும் அந்த இதுக்கும் எந்த அளவுக்கு ரிலேட்டிவிட்டி, நம்ம மார்க் எக்ஸாமும் ஆக்சுவல் கேட் எக்ஸாமும் என்ன மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒரு ஓவரால் வியூ கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பெரும்பாலும் நான் வந்து 2IMல இருந்து சார் எனக்கு மெயினான பெரிய பிள்ளரே ராஜேஷ் சார் தான். அது இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா அவருடைய குவான்ட் கிட்ட என்ன சொல்றது, அந்த குவான்ட் டெக்னிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் டீச்சர்ஸ் ஃப்ரம் 2IM. அவர் கிளாஸ் நான் பெரும்பாலும் மிஸ் பண்ண மாட்டேன். ராஜேஷ் இன்னொன்னு, ஆமா, அவரோட கிளாஸஸ் நேர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒரு ஆஃப்லைன் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணேன்னு கூட வச்சுக்கலாம். அது மெயின் ரீசன் அது. 2IM பொறுத்த வரைக்கும் என்ன சப்போர்ட் எனக்கு ரொம்ப நல்லா கிடைச்சதுன்னா, எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் ப்ராப்பரா கவர் பண்ணுவாங்க. ஒரு மார்க் வேணும்னா ஒரு டீசென்ட் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும், ப்ரீவியஸ் இயருக்கு சொல்யூஷன் இருக்கும், ப்ராப்பரான வீடியோ எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கும். எனி டைம் நீங்க ஸ்டாஃபை வந்து டேரக்டா உங்களால கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஆக்சசிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா கூட ஒரு ஏதாவது கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ என்னோட கோஆர்டினேட்டர் வந்து ஹிதேஷ்னு சொல்றாரு சார். அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் எனக்கு. எனி டைம் ஸ்டாஃப் கோஆர்டினேஷன் கரெக்டா பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் வந்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் ஒரு கொஞ்சம் ஃபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது பொறுத்த வரைக்குமே இது கொஞ்சம் டீசென்டான ஃபீஸ் தான். எல்லாருக்கும் கட்டி படிக்கிற மாதிரியா இருக்கும். உங்களுக்கு புக் சப்போர்ட்ல இருந்து, மெட்டீரியல் சப்போர்ட்ல இருந்து, இன்டர்நெட்ல உங்களுக்கு ஆப் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு 2IM பொறுத்த வரைக்கும். இன்னும் நான் வந்து 2IMல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் என்ன வச்சிருக்கேன்னா, 2IMல இருக்க ஸ்டாஃப்ஸ் இத்தனை நாள் நான் பழகுனதை வச்சு நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னா,
இந்த கேட் எக்ஸாமினேஷன் மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற எக்ஸாமினேஷன் இப்போ இவங்க கேட் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த கேட் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது சார். இப்போ போன வருஷம் கூட ஒரு என்ஐடி திருச்சியில வந்து ஒரு பூட் கேம்ப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது எக்ஸாக்டா தெரியல. என்ஐடியில இருக்கவன் எப்படியும் கேட் எழுத தான் போறான். நான் போய் கேட் இருக்குன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ எங்க காலேஜ் மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் லால்குடியில கும்பலூர்னு ஒரு கிராமத்துல எக்ஸ்க்ளூசிவா 300 ஏக்கர் வச்சு ஒரு கோர்ஸ் மட்டும் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்கள் இல்ல மேட்டுப்பாளையத்துல ஃபாரஸ்ட்ரின்னு ஒரு காலேஜ் இருக்கு, அங்க இருக்கிற பசங்களுக்கோ இல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பேட்ச்ல படிக்கிறவனுக்கு போய் ஒரு ஐடி மேட்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2IM மட்டும் அங்க கிரவுண்ட் ஒர்க்ல போய் கனெக்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா 2IM ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஸ்டார்டட் கேட்டுக்குன்னு தனியா தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச ஒரு ஸ்டார்ட் அப்பா நான் பாக்குறேன். அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவா ரூட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுல போய் கனெக்ட் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நீட்ல நம்ம பசங்க கஷ்டம் போட்டு பொழக்கிறாங்க. 720 போட்டு பிரிச்சு எடுக்கிறாங்கன்ற மாதிரி. அப்கோர்ஸ் அதுல பாசிட்டிவ்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கு, பல பேருக்கு பல சோசியல் தாட்ஸ் இருக்கு, அது மேலன்றது செகண்டரியா வச்சாலும் நம்ம பசங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்றப்போ கேட் மாதிரியான விஷயங்கள், ஐடி மேட் மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் கிரவுண்ட் அண்ட் ரூட்ஸ்க்கு ரீச் பண்றதுக்கு 2IM வந்து நெக்ஸ்ட் நீங்க ஒரு வருஷங்கள் ஏதாவது எஃபர்ட்ஸ் எடுத்தாங்கன்னா, ஐ திங்க் 2IM கிட்ட இருக்க ஸ்டாஃப் பேக்கப்புக்கும் அவங்க கொடுக்குற கோச்சிங்க்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎம் ஸ்கூல்ல இருப்பாங்க. இன்னைக்கு வந்து லெஸ் தேன் ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கும், ஃபியூச்சர்ல 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு இதா. டு ஆன்சர் யோர் சஜஷன், நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் தான் எங்க மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், கரூர், கோயம்புத்தூர்ல ஒரு பார்ட் ஆஃப் கோயம்புத்தூர், அப்புறம் சத்தியமங்கலம், இந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஸ்லோலி ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் தட் திலீப். கண்டிப்பா உங்க சஜஷன் சேர்க்கப்படும் அண்ட் வி ஹவ் ஸ்டார்டட் தட் ஆல்சோ. ஏன்னா அவங்களுக்கு கேட் இருக்கிற எக்ஸாம் இருக்கிறதே பல பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயமா இருக்கு சார். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இந்த கேட் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. உண்மையிலுமே கேட் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் யூபிஎஸ்சி, ஐஐடி, ஜேஇஇ, நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்றப்போ கேட் இஸ் ஈஸி. கேட் இஸ் ஆல் அபவுட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். கேட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூஆர் பிளானிங். அவ்வளவுதான். ஸ்ட்ராட்டஜி, பிளான், கான்ஃபிடன்ஸ், இது 3 இருந்துச்சுன்னா கேட் இன்டர்வியூலும் சரி, ரிட்டன் எக்ஸாம் சரி, ரெண்டுமே ஈஸி தான் என்ன பொறுத்த வரைக்கும். கேட் வந்து நான் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க இருப்பாங்க. இன்னொன்னு சொல்ல போனா ஐஎம் திருச்சின்னு ஒன்று இருக்கு, ஆனா திருச்சியில இப்படி ஒரு காலேஜ் இருக்கேன் திருச்சிக்காரனுக்கே தெரியாததுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் லிட்டரலா திருச்சியில 2 வருஷம் படிச்சதுல இருந்து சொல்றேன், ஐஎம் திருச்சியா அப்படி ஒண்ணு இருக்கா, ஏர்போர்ட் ரோட்ல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, புதுக்கோட்டை ரோட்டில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஒரு பெரிய டிராபேக்கா நான் பாக்குறேன். நிறைய பீப்புள்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங்ல இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டு பிகாம், பிபிஏ இதுக்கெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட் வாங்குறது இப்ப பெரிய டிமாண்டா இருக்கு. ஒரு காலத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில சீட் வாங்குறது போயிட்டு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட் வாங்க டிமாண்ட் அதிகமா இருக்க மாதிரி அவங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது போய் சேர்ந்துச்சுன்னா கேட்டை எல்லாருமே இது பண்ணிடுவாங்க. அண்ட் முக்கியமா நான் வந்து 2-3 ஸ்டாஃப்க்கு 2IMல தேங்க் பண்ணி ஆகணும் இந்த டைம்ல. யாருன்னா மெயினா ராஜேஷ் சார், ஜதின் சார் அண்ட் ரகு சார். இவங்க 3 பில்லர்ஸ் ஆஃப் தியர் செக்ஷன்ஸ். அதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்க வந்து அவங்களோட எல்லா என்ன சொல்றேன் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டோ சேர்ந்தாலும் அங்கிருந்து ஒரு டாப் கிளாஸ், டாப் மாஸ்டர்ஸ் இருக்கதான் செய்வாங்க. நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோங்கிறது அதுதான் உண்மையிலுமே மேட்டர். அவங்க நமக்கு எனி டைம் எனி டீச்சர் வந்து அவைலபிளா தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளவு அதை நோக்கி போறோங்கிறதா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 வருஷம் விடாம என்னால முடியும். நான் கேட்டுக்கு 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போறேன். அதுக்காக ஆல் அவுட்டா நான் போய் இது பண்றேன் அப்படின்ற ஒரு இது இருந்தங்காட்டிக்கு தான் பண்ண முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். அதான் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடி வரணும். பல பேர் இந்த கேட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 5000 சீட்டு வந்து பொன்மூட்டை இடுற வாத்து மாதிரியான சீட்டு. இந்த 5000 சீட்டும் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்ல குதிச்சாங்கன்னா பெரிய ஒண்டர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க தமிழ்நாடுக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வருவாங்க, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு கிடைக்கும்னு நான் இதனால நினைக்கிறேன் சார். கிரேட் கிரேட், தேங்க்ஸ் ஃபார் த வியூஸ். அண்ட் மார்க் எக்ஸாமும் மார்க் இன்டர்வியூ பத்தி மட்டும் ஒரு மேஷப் கொடுத்தீங்கன்னா. மார்க் எக்ஸாம் நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து வீக்லி ஒன்ஸ் ஆஃப்டர் ஜூன். என்னோட சஜஷன் ஜூன் வந்து மிட்வே எல்லாத்தையும் பரவாயில்ல. நான் ப்ரிப்பரேஷனே ஜூன்ல தான் ஆரம்பிக்கிறேனாலும் ஜூன்ல இருந்து என்னன்னாலும் நீங்க மார்க் எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஜூன் டு நவம்பர் வந்து உங்களுக்கு 6 months ஹார்ட்லி. ஸோ 6 months இருக்குன்னா 24 weeks இருக்கும். 24 weeksனா நீங்க அரௌண்ட் அந்த 20-22 மார்க்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க வீக்லி ஷெடியூல். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, கேப் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகிறது வீக்லி. சண்டே கிளாஸ் இருந்துச்சுன்னா சாட்டர்டே மார்க் டெஸ்ட் போடுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க டே, உங்களுக்கு ஒர்க் இல்லாத டேவா பார்த்து நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மார்க் அனாலிசிஸ். மார்க் 2 மணி நேரம் போடுறோம்னா அனாலிசிஸ் 3 மணி நேரம் பண்ணணும். ஏன்னா ஈச் செக்ஷனுக்கு வந்து 40 minutes நீங்க 1 hour அனலைஸ் பண்ணணும். சரியா போட்ட கொஸ்டினுமே திரும்பி பார்க்கணும். நம்ம ஃப்ளூக்ல போட்டோமா கரெக்டா போட்டோமானே தெரியாது, அதுவும் இருக்கு. மார்க் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம்.
மார்க் இன்டர்வியூ வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். ஃப்ளோவில் நீங்க கொஞ்சம் படிச்சுட்டோங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 15 நாள் நல்லா ஜாலியா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உட்காந்து இன்டர்வியூக்குன்னு ஒரு டைனமிக்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எந்த விஷயத்துலையுமே கான்ஃபிடன்ஸ் கை விட்டுறாதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே கான்ஃபிடென்ட்டா இருங்க. என்ன சொன்னாலும் தைரியமா சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமே. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து 1% அதிகம் rather than கான்செப்ட். கான்ஃபிடன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா எல்லா இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். தேங்க்யூ திலீப், ரொம்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ரொம்ப சார். ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா சார். ஃபார் யுவர் கலர்ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகைன் ஃப்ரம் 2AM team. தேங்க்யூ சார். எனக்கு என்னோட இந்த சஜஷன் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. நானும் ஃபியூச்சர்ல வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலியமா ப்ராமிஸ் பண்றது என்னன்னா, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒன்ஸ் ஆஃப்டர் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் ரொம்ப முடியாம ஏழ்மையில இருக்க ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் 2IMல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்றேன். நீங்க ஒரு டேலண்ட் ஃபைண்ட் மாதிரி பண்ணுங்க. ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்கூல்லயோ இல்ல ரொம்ப இன்டீரியரா இருக்க ஒரு காலேஜ், அவனுக்கு இந்த எந்த ஆக்சசபிலிட்டியுமே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. நான் அவனுக்கு ஸ்பான்சர் பண்றேன். கேட் கம்ப்ளீட் கோச்சிங் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு என்ன வேணுமோ நான் முடிஞ்ச ஸ்பான்சர் பண்றேன். நீங்க கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போய் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் ஆஃப்லைன் சென்டர்ஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து இது ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணீங்கன்னா நிறைய பசங்க இன்னும் கேட்குள்ள வருவாங்க. நிறைய டெஸ்ட் டேக்கர்ஸ் வருவாங்க. ஐ திங்க் தமிழ்நாடு 2IM தமிழ்னால நான் சொல்றேன், தமிழ்நாடு பசங்க இன்னும் நல்லாவே சாதிக்கலாம் அதுல அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அக்ரி கண்டிப்பா பசங்க கண்டிப்பா நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். மார்னிங் 7:30க்கு ஆரம்பிச்சு 5 o'clock வரைக்கும் படிக்கிற விவசாயம் மாதிரியே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஜம்ப் இன் லைஃப் கிடைக்கிறதுக்கு வந்து MBA ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் இங்க இருந்துன்றப்போ ஃபைனல் இயர்ல இருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் ஒர்க் எக்ஸ் தேடிக்கிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் கேர் டேக்கர்ஸ். எந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். தேங்க்யூ திலீப், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பாய்.